அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு பயபக்தியோடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நம் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனமும், அதைத் தொடர்ந்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களையும் கூட சேர்ந்து வாசிக்கலாம். யாராவது விசுவாசத்தோடு கம்பீர சத்தத்தோடு இந்த வார்த்தைகளை வாசியுங்கள். முதலாவது 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் ஆமென். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்போதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். தொடர்ந்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை கூட சேர்ந்து நாம் வாசிக்கலாம். அதை விசுவாசத்தோடு காத்திருங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேல் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். ஆமென். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளையும் உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். ஆமென். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் என்னை பாருங்கள். வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்களோடு கூட தாமே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் அளவில்லாமல் கூட்டுவாராக. வாசித்த சகோதரியும் வாசிக்கும் பொழுது சத்தங்களை கேட்டு ஓத்தும் தேவன் ஆஸ்வதிக்க உள்ளவராக இருக்கிறார். விசுவாசமா இருக்கிறீங்களா? ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாருமே பாக்கியவான்கள். ஆமென். நிறைய பேருக்கு இந்த வாக்கியம் இன்னைக்கு கிடைக்கல, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த வார்த்தை நீங்க தான் வாசிக்கிறீங்க. இந்த வாசிக்கும் பொழுது நீங்க தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். தேவனை ஆஸ்வதிக்கட்டும். பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பற்றுகிற அறிவில வளர சொல்லுகிறார். இயேசு இன்று என்னவா இருக்கிறார் என்றால் அவர் வார்த்தையா இருக்கிறார். ஆமென். வார்த்தை என்பது காணக்கூடாத ஒரு இணைப்பு. இப்படி வந்துருங்க சிஸ்டர், இப்படி வந்துரு. வார்த்தை என்பது இப்ப நம்ம பாக்குற மாதிரி கிடையாது. சோ அது எப்படி இருக்கிறார் என்றால் காணக்கூடாதவரா இருக்கிறார். ஆனால் இப்ப நம்ம காணக்கூடாத தேவனை நம்ம பார்க்கும்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வேதாகமா இருக்கு. இதான் தேவனோட வார்த்தையா இருக்கிறது. சோ இதை பற்றியான அறிவுல வளரும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நீதிபதி சொல்லுகிறார். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். தாவீதின் குமாரன் அது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இஸ்ரவேலின் மகத்தான ராஜா, அவர்தான் உண்மையான ராஜாவே. முதலாவது வந்த சவுல் அது ராஜா கிடையாது, அது மனிதர்களால், அதாவது அவர்களால் கேட்டு வாங்கி கொண்ட ஒரு நபர். இன்னும் டீப்பா சொல்லப்போனா செய்தியின்படியாக அவர் அனுமதிக்கும் சித்தின்படி வந்த ஒரு ராஜா. ஆனால் பரிபூர்ண சித்தின்படி ஒரே ஒரு ராஜா, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சேனையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். அவர் அப்படியே தொடர்ந்து சாலமோனின் நீதிமொழிகள். ஆமென். சாலமோன்னாவே நமக்கு என்ன தெரியும்னா ஒரு நல்ல ஞானமுடையவர். அவர் பேசின அநேக வசனங்கள் நமக்கு நிறைய போதனைகளையும் உபதேசங்கள் நமக்கு கொடுத்து. ஆமென். வசனம் செய்தி சொல்லுகிறது, சாலமோனுக்குள்ள இருந்த ஞானம் அது கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். அதை பற்றுகிறதான அறிவுல வளரும் பொழுது நாம் அநேக காரியத்தில் வெற்றி சிறக்க முடியும். என்னென்றால் எவைகளால் சாலமோனுடைய மொழிகளால், அவருடைய வார்த்தைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து, நமக்கு புத்தி கிடைக்குமா ஞானம் கிடைக்குமா அது மட்டும் கிடையாது, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பதை பற்றியதான உபதேசத்தை அடையலாம். இந்த விவேகம் நீதி பற்றி தான் விவேகத்தை அடைவீங்க அப்படின்றது கிடையாது, அதை பற்றி தான உபதேசத்தை அடையலாம் தான் வசனம் சொல்லுது. அதை பற்றி தான் அறிவில தேவன் கொடுத்துருவார். எப்பவுமே அவர் சாய்ஸ் கொடுப்பார், நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். எப்பவுமே அது ஏதில இருந்து அப்படிதான் நடக்குது. தேவன் சர்வ அதிகாரம் பண்றது எப்பவுமே கிடையாது. சுயாதிபத்தியம் என்பது என்னன்னா அவர் கொடுப்பார், தேர்வு நீங்க தான் எடுக்கணும். சோ ஏதில அதான் வச்சார், ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தையும் வச்சார், தேர்வு ஏவாள் எடுத்தார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆதாமின் சிந்தையாக ஏவாள் அவர் தவறு செய்து விட்டார். நம்ம அப்படி தவறு செய்யக்கூடாது. அந்த நித்திய ஜீவன் வார்த்தைகள், அதாவது இந்த காணக்கூடாத உலகத்தில் பிறக்கிற அந்த வார்த்தைகள், சாலமோனுடைய வார்த்தைகள் நம்ம அறிகிற அறிவில் நம்ம வளர வந்திருக்கிறோமே. சோ இவளை பற்றிய உபதேசத்தை நீங்க அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தை கொடுக்கும். பேதைகள் என்றால் அறிவில்லாதவர்கள் என்று அர்த்தம். நம்ம உலகத்துல நம்ம எல்லாம் அறிவில்லாதவர்கள் தான். நம்ம எப்படி வாழணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி உடை உடுத்தணும்னு தெரியாது. வேலை செய்யறதுல நம்ம அநேக பேர் திட்டுறாங்க, குடும்பத்துல நமக்கு பிரச்சனை இருக்குது, ஏன்னா நம்ம புத்தி கெட்ட மாதிரி நடந்துக்கிறோம்.
சபையில சில விஷயங்களை நம்ம கொடுக்கப்பட்ட தருணத்துல புத்தி கெட்டமா நடந்துக்கும். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அந்த சாலமுடைய நீதிமொழியில நம்ம புசிக்கும் போது நம்ம ஞானவான்களை அடைஞ்சிடலாம். ஐ மீன் அது மட்டும் கிடையாது, வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். எந்த வாலிபருக்கு ஆங்கிலத்தில் யங் மேன் என்று எழுதப்பட்டிருக்குது, அதாவது வாலிபர் ஆண்களுக்கு. ஐ மீன் இந்த செய்தியை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அறிவில் ஒரு மனிதன் வளரும் பொழுது, ஒரு வாலிபன் வரும்போது இந்த உலகத்தில் அவன் வேறுபட்ட சிந்தனை உடையவனாய் காண வைக்கிறது. ஐ மீன் அது மட்டும் கிடையாது, இந்த பேதுக்கு இன்னொரு அர்த்தம் யங் லேடிஸ், இளம் பெண்களை பேதைகள் என்று குறிப்பிடுவாங்க. சோ ஒரு பெண் இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இன்னும் சொல்ல போனா ஒரு வாலிப பெண், ஒரு பையன் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளரும் போது தான் ஜெயிக்க முடியும். ஐ மீன் வசனம் சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வழி என்பது தன் வாழ்க்கை பயணம். எதனால் சுத்தம் பண்ணுவான்? எப்படி பாதுகாத்துக் கொள்வான்? இந்த வசனத்தை காத்துக் கொள்வினாலே பாதுகாத்துக் கொள்வான். எது ஜெயிக்கணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, அதான் படிச்சோம். விவேகம், நீதி, நியாயம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது. நீங்க நிறைய வாலிபர் அதெல்லாம் தோத்து போறாங்க. தவறான சாய்ஸ் தான் நிறைய பேர் விழுந்து போறாங்க. ரைட், தன் உயிரை கூட விட்டுறாங்க தவறான தேர்ந்தெடுக்கல். நான் நபர்களை மட்டும் குறிப்பிடல, பொருட்கள், பணங்கள், புகழ்கள் எல்லா காரியத்தையும் தான் சேர்த்து சொல்றேன். சோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், இந்த பேதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா சாலமோனுடைய நீதிமொழிகள் நம்ம கேட்க அவசியமா இருக்கிறோம். ஐ மீன் அதே போலதான் இன்றும் ஒரு சாலமோன் பேசின அந்த மகத்தான சாலமோன் பகிரப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை உங்களோட பகிர வந்திருக்கிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு பேர் ரபூனி. என்னோட செய்தியின் தலைப்பு என்னதுங்க? ரபூனி. இன்று பகுதி 4வது பகுதி, சாப்டர் 4 மற்றும் 3 பார்த்திருக்கிறோம். இன்று 4வது பார்க்க போறோம். ஐ மீன் சோ அவரை பற்றி அறிகிற அறிவில் எத்தனை பேர் ஆவல் கொண்டவரா இருக்கிறீங்க? இது ஒரு வேத பாடமா இருக்கிறது. இது ஒரு 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 ஷார்ட் மெசேஜ் தான், ரொம்ப ரொம்ப டீப்பா இல்லாம ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்க போது. என்னோட நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு டிராவல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். மேம் சோ நம்ம ஒரு சிறிய ஜபத்தை இந்த செய்திக்காக நான் எடுக்கிறேன். வேதாகமத்தை எழுதும் இடத்தில் நாம் ஜபத்தை ஏறெடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு விசுவாசத்தோடு காத்து கொண்டிருங்கள். என் அருமை ரட்சகரே, அண்மை இயேசுவே, என்னை எழுவதின் நாயகனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான இந்த நல்ல சாயங்காலைக்காய் நன்றி அப்பா. இந்த கூடியிருக்கிற சகோதரர்கள் சகோதரிக்காய் நன்றி. அடையனுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டு வந்த பொருளுக்காய் எமக்கு நன்றி. என்னோட பகிரப்பட்ட நேரத்துக்காய் எமக்கு நான் நன்றியுடைய கடமைப்பட்டிருக்கிறேன் தகப்பனே. இந்த அதே காரியத்தை கத்தாவே இவளுக்கு ஞானமா இன்டர்பிரேட் பண்ண எனக்கு தெளிவான சாலமோனுடைய அந்த ஞானத்தை அடையனுக்கு நீ தாரும். அது கிறிஸ்துவா இருக்குது, அது பசுத்த ஆவியானவர் இருக்குது. அந்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைகள் தெளிவும் ஞானமும் உடையவளா இருக்கட்டும். தெளிவாய் ஆண்டவரே இவளுக்கு புரிய வைக்க, அதனூட உண்மை பற்றுகிற அறிவில் அவள் வளர வைக்க ஒரு காரியத்தை அடியேன் செய்ய நான் ஆவல் கொண்டவனா இருக்கிறேன். அது நீர் என்னை கொண்டு பயன்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. அப்பா, எல்லா தொந்தரவுகளையும் மாற்றிக்கொள்ளும் அப்பா. தெளிவாய் பிரசங்கிக்க தூரமா இருக்கிற அந்த மொபைல் கனெக்ட் ஆயிருக்கும் விளக்கம் புரியும்படியாக, மற்ற சோர்ஸ்ல பார்க்கிறவங்களுக்கு புரியும்படியாக இந்த காரியத்தை அடியேன் ஞானமாய் பேச உதவி செய்யுங்க. ஒரு பொருளிலும் ஆண்டவரை ஆஸ்வதிங்க. தவறுதலாய் எந்த ஒரு இன்டர்பிரேஷன் வராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்குமாயின் வரை நாட்கள் திருத்துக் கொள்ள ஒரு காரியத்தை நீர் எனக்கு ஏற்படுத்தி தாரும். இதெல்லாம் மகத்தான நம்முடைய குமார நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசத்தோடும் விசுவாசிகளாய் கூடியிருக்கிற ஊருக்கும் இந்த இளவனுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்களும். இந்த இடத்துக்கா இந்த நேரத்துக்கா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சபைக்கும் இந்த சபை நடத்தினர் இந்த ஸ்டீஃபன் பிரதருக்கும் அவருக்கும் என்னுடைய ரொம்ப மனந்திருந்த நன்றிகள். ஏனென்றால் நான் உங்களுடைய இளம் வயதுனா இருக்கிறேன். நான் இதுவரைக்கும் நான் பெற்ற மகிழ்ச்சியான ஒரு தருணம், மகிழ்ச்சியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு என்ன நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் இங்க நிற்கிறது தான் நான் சொல்லுவேன். ஐ மீன் ஐ லவ் திஸ் பிளேஸ். நான் ரொம்ப அதிகமா விரும்புகிற ஒரு ஸ்தலமா இருக்கிறது. எப்பொழுது நான் என்னோட நேரத்தை நான் பகிர்ந்து கொள்வேன், எப்பொழுது எனக்குள்ளாகிற விஷயத்தை இந்த சிஸ்டர் கிட்ட இந்த பிரதர் கிட்ட பகிர்ந்து கொள்வேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நான் தேவனுக்குள்ள வைத்திருக்கிறார். மேபி உங்களுக்கும் இருக்கலாம். அதுக்கான நேரம் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருங்கள். சரி, இது என்னுடைய 4வது பகுதியா இருக்கிறது. என்னுடைய செய்தியின் தலைப்பு பேர் ரபூனி. ரபூனி என்றால் போதகர், சிறந்த போதகர் என்ற அர்த்தம். கவனிக்கிறீங்களா? என்னோட கூட டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு பேச போகிற செய்தி மற்றும் இந்த வரைபடங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, தொலை தூரத்துல கேட்கிற நீங்களும் இல்ல வேற ஏதாவது சோர்ஸ்ல வீடியோ சோர்ஸ் ஆடியோ சோர்ஸ்ல கேட்கறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு மெசேஜ் நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல வீடியோ சோர்ஸ்ல பாக்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இடம் பெற்றிருக்கும். ஸோ அதனோட நீங்க பயனடைஞ்சிக்கலாம். ஏதாவது தவறுகள் நீங்க என்னோட ஷேர் பண்ணணும்னா கூட அதை கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் திருத்திக் கொள்ள தயாரா இருக்கேன். ஐ மீன் எல்லாம் விசுவாசமா இருக்கிறீங்களா? உங்க முகங்களை பார்க்கும்போது ரொம்ப டல்லா இருக்குது. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட வந்த செய்தியினுடைய மாரல் என்னன்னா, சுவிசேஷ புஸ்தகமா இருக்கிறது. சுவிசேஷம் என்றால் என்னதுங்க? என்ன சுவிசேஷம் என்றால் என்ன?
இது ஒரு வேத பாடம், இப்படிதான் நான் பேசுவேன். சரிங்களா? சுவிசேஷம் என்றால் என்ன? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பற்றி தான செய்தி. நீங்க செகண்ட் ஆன்சர் சொன்னீங்க, ரொம்ப நல்லது. சுவிசேஷம் என்றால் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன? நற்செய்தி, நல்ல செய்தி. யாரை பற்றி தான செய்தி சிஸ்டர் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து பற்றி தான செய்தி. அப்பேற்பட்ட ஒரு செய்தியினுடைய ஒரு மாரல் எடுத்துட்டு வந்திருக்கேன், கவனமா கேளுங்க. என்னுடைய செய்தியின் மாரல் வாலிபர்களுக்கு முக்கியமா புரியணும். எங்க என் டைம் பிகினர் ஃபார் என் டைம் அவங்களுக்கும் புரியணும்னு என்னுடைய ஃபோக்கஸ் அவங்களதான் இருக்கு. இது எல்லாருக்கும் புரியுதும் என்னுடைய அந்த காரியம் தான். சரிங்களா? சோ இன்று ரெபுனி சாப்டர்ல ஒரு புஸ்தகத்தை பத்தி பார்க்க போறோம். மொத்தம் 3 புஸ்தகங்களை நம்ம பார்த்தோம். இந்த 4வது ஒரு புஸ்தகமாக நம்ம பார்க்கலாம். அது புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில், அதாவது புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் எழுதப்பட்ட 2வது புஸ்தகமாக இடம்பெற்றிருக்கிற, வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற மார்க் பத்தி நம்ம பார்க்கலாம். அது த காஸ்பல் புக் ஆஃப் மார்க். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. அது இயேசு கிறிஸ்து பத்தி தான செய்தி. மொத்தம் எத்தனை சுவிசேஷ புஸ்தகம் இருக்குங்க? நமக்கு மொத்தம் 6 சுவிசேஷம் புஸ்தகம் இருக்குது. கரெக்டா? 4 தான் இருக்குது. சோ 4 செய்தி 4 மொழியில வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த வரைபடம் பாருங்க, உங்களுக்கு தெரியல. அந்த பக்கம் வந்துடலாம். இங்க ஒரு புஸ்தகம், இங்க ஒரு புஸ்தகம், இங்க ஒரு புஸ்தகம், இங்க ஒரு புஸ்தகம், ஒரு ஸ்கொயர் ஷேப்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வச்சீங்கன்னா எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி பார்க்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சர்க்கிள் வச்சுக்கிட்டு அது 4 புள்ளியை வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுவும் ஒரு புள்ளியை நோக்கி தான் பார்க்கும். சொல்றார், இந்த 4 சுவிசேஷம் ஒரு வட்ட வடிவில் இருக்குதான். வட்ட வடிவமே ஒரு புள்ளியை நோக்கி செல்லும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளா இருக்கிறது. யோவானுக்கு அடுத்த புஸ்தகம் என்னதுங்க? ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகள். அதை நோக்கி அதை காவல் காக்குறது என்று பிரதமர் சொல்றார். அதை என்ன பண்ணுதுங்களா? சுற்றி இந்த சிங்காசனத்தை காவல் காக்குது. சோ என்னுடைய இன்று 2வது புஸ்தகம் மார்க்கு புஸ்தகம். எதுல? வேதாகமத்தில் மார்க்கு 2வது புஸ்தகமா இருக்கிறது. சரிங்களா? சோ என்னோட கூட பயணிங்க. நான் ரொம்ப வேகமா போறேன். இன்னைக்கு நிறைய வசனத்தை வாசிக்கணும், அதனால எனக்கு கொஞ்சம் டிராவல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவேன். இது ஒரு சுவிசேஷ புஸ்தகம். இது சுவிசேஷ புஸ்தகம் எப்படி பிரதர் சொல்றீங்க? எப்படி, எந்த கண்ணோட்டத்துல சொல்றீங்க அப்படின்னா, இதோட முதல் வசனத்திலே குறிப்பிட்டிருக்குது. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்கினுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது விசுவாசத்தோட கம்பீர சத்தத்தோடு வாசியுங்கள். என்னுடைய கூட டிராவல் பண்ணுங்க சிஸ்டர். தேவனுடைய குமாரனாகிய, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. தேவனுடைய குமாரன் யாருங்க? தாவீதின் குமாரன் யாருங்க? இஸ்ரவேலின் ராஜா யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் 1வது வசனமே சொல்லுது. சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து பத்தி செய்தி நான் சொல்ல போறேங்க அப்படின்னு சொல்லி மார்க் 1 அதிகாரத்தில் 1 வசனமே குறிப்பிட்டிருக்குது. எல்லாரும் என்ன பாருங்க. சரி, இந்த புஸ்தகத்தை எழுதியவன் யார் என்றால் மார்க் தான் எழுதினார். இந்த மார்க் என்ற ஒரு நபர், அவரே எழுதின புஸ்தகம் தான் இந்த மார்க்கின் புஸ்தகம். அதனாலதான் நான் சொல்லும் போதும் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் என்று நான் சொன்னேன். நான் மட்டும் கிடையாது, பிரசங்கிக்கிற எல்லா பிரசங்கிமார்களும் ஒரு புஸ்தகத்தை பேசும் பொழுது அதோடைய சரித்திரத்தோடு கூட சேர்த்து சொல்லுவாங்க. இப்ப சுவிசேஷ புஸ்தகங்களை பேசும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எரேமியா சொல்றாங்கன்னா தீர்க்கதரிசன புஸ்தகமாகிய எரேமியா அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னது, வரலாற்று புஸ்தகமாகிய எஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டீங்க. சோ பிரசங்கிக்கிறவர்கள் அவங்க தொடக்கிற முதல் ஆரம்பம் வரைக்கும் ஒரு கருப்பொருளோடு தான் பயணிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றது அவங்களுடைய கண்ணோட்டமா இருந்தாலும், இப்ப நான் எடுத்துக்கொண்ட பொருளுமே எல்லாருக்கும் புரியாது. வேத பாடம் என்பது எல்லாருக்கும் டிட்டோவா 0 to 100 எல்லாருக்குமே புரியாது. உங்களுக்கு என்ன புரியுமோ அது மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருப்பீங்க. சரி, எல்லாருக்குமே எல்லாமே புரியணும் அப்படின்னா நீங்க அந்த வேதத்தை படிச்சிருக்கணும், இல்ல நீங்க அதை ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லாமே புரியும். சரிங்களா? சோ இது ஒரு சுவிசேஷமா இருக்கிறது. இதை யார் எழுதினார் என்றால் மார்க் எழுதினார். இதை எப்ப எழுதினார் என்றால் கிபி 50 67 எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுறாங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த 4 சுவிசேஷத்திலையும் 1வது புஸ்தகம் நமக்கு மத்தேயுவே இடம் பெற்றிருக்கும். ஆனா 1வது எழுதினது மத்தேயு கிடையாது, மார்க் தான். நான் பாசிட்டிவான திங்கிங் மட்டும் சொல்றேன். 1வது எழுதப்பட்ட புஸ்தகம் மார்க் புஸ்தகம். இதை தொடர்ந்து தான் மத்தேயு எழுதியிருக்கிறார். அது என்று கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். இது எப்படி சொல்றாங்க? இது 67க்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மார்க் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். என்ன? இயேசு கிறிஸ்து இந்த சர்ச்சை பார்த்து, எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்றார், இந்த கட்டிலெல்லாம் காண்கிறீர்களே ஒரு நாள் இல்லாம ஆக போகும் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லும் போது மார்க் எப்படி எழுதுறார்? பாக்குறீங்களே அப்படின்னு சொன்னதாக எழுதுறார்.
அப்படின்னா அவர் 67 முன்பாக எழுதியிருக்கலாம். இன்னும் நடப்பேறல, 70 தான் அந்த காரியம் நடப்புது. சோ அதனால 67 முன்பாக எழுத முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. உங்களுக்கு புரியலன்னா திரும்ப கேளுங்க, நான் திரும்பி ரிப்பீட் பண்ண முடியாது, என்னால் டைம் எடுத்துரும். சோ இது எழுதின ஒரு மார்க் எந்த காலத்தில் 50 இருந்து 67க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம். இவருடைய முழு பெயர், இந்த மார்க்குடைய ஃபுல் நேம் என்னன்னா யோவான் மார்க். இவருடைய பேர் வந்து யோவான் மார்க். ஜான் மார்க் தான் இவருடைய முழு பெயர். இவருக்கு 2 பேர் இருக்கு, சரிங்களா? மார்க் புஸ்தகத்துல இவரோட பேர் இடம் பெற்றிருக்காது. மத்த புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடபடிகளிலோ இல்ல யோவான் லூக்காலியோ மார்க் யோவான் யோவான் என்று குறிப்பிடுவாங்க. சோ யோவான் என்றால் இன்னொரு யோவான் கிடையாது, இவரை தான் இன்னொரு பேர் வச்சு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சோ மார்க்குடைய இன்னொரு பேர் என்னதுங்க, ஃபுல் நேம் என்னதுங்க? ஜான் மார்க் தான் அவருடைய பெயர், சரிங்களா? இந்த மார்க் என்பது யூதருடைய பெயர், இந்த ஜான் என்பது ரோமனுடைய பெயர், ரோம பட்டணத்தில் உபயோகிக்கிற ஒரு பெயர், சரிங்களா? அடுத்து பாயிண்ட் போறேன். இவருடைய அம்மா பேர் வந்து மரியாள். ஏசு கிறிஸ்து அம்மா பேரு மரியாள் தான், யோனோட அம்மா பேரு மரியாள் தான். அந்த மாதிரி நிறைய மரியாள் இருக்கிறாங்க. மரியாள் இருந்து காமனான நேம் அவங்களுக்கு, சரிங்களா? யூதர்களை பொறுத்த வரைக்கும் தாத்தாக்கு வச்ச பேரு பேரனுக்கு வைக்கிறது வழக்கம். சோ அந்த மாதிரி அதே போலதான் அந்த 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 சுச்சுவேஷன் எல்லாமே அங்கதான் கடந்து போகும். சோ இந்த மார்க்குடைய அம்மா பேர் வந்து மரியாள், சரிங்களா? இவரோட வீடு எங்க இருக்குதுன்னா எருசலேம் பட்டணத்தில் இருக்குது. சோ இந்த வரைபடத்தை பாருங்க, இதுலதான் உங்களுக்கு இடம் பெற்றிருக்கும். எருசலேம்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? எருசலேம் பட்டணத்தில் இவருடைய வீடு இருக்குது, கவனிக்கிறீங்களா? அவரோட வீட்டுல அடிக்கடி பிரேயர் மீட்டிங் நடக்கும். அடிக்கடிக்கு என்ன நடக்கும்? அடிக்கடிக்கு பிரேயர் மீட்டிங் நடக்கும். எந்த வீட்டுல? நம்ம மார்க் வீட்டுல தான் அடிக்கடிக்கு பிரேயர் மீட்டிங் நடக்கும். எப்போ? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பின்பாக அங்கங்க ஜப கூடுகை கூட்டினாங்க. வீடு தோறும் ஜப அப்பத்தை பிட்டு சோத்திரம் பண்ணாங்க. அதை படிச்சிருக்கீங்கல்ல? வீடு அங்கங்க வீட்டுல எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கூடிக்கொண்டு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி ஃபேமஸா அதிகமா ஜெபம் பண்ண இடம், நிறைய பெரிய தலைகள் பேதுரு யாக்கோபு அந்த மாதிரி பெரிய தலைகள் கூடு ஜெபித்த இடம் இந்த மார்க்கு வீட்டுல தான். ஐ மீன் இது புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சீஷன் இல்லையா, அவனை என்ன பண்றாங்க, எத்தனை போய் ஜெயில போட்டுறாங்க. யார் போடுறாங்க என்றால் ஏரோது ராஜா போடுறார். ஏரோது எந்த ஏரோது? நான் முதலாவது குறிப்பிட்ட ஏரோது இதுமேயர்கள் ஏசான வம்சத்தில் வந்தவங்க. சோ முதலாவது ஆட்சி செஞ்ச ஏரோது பேர் தான் ஏரோது கிரேட், மகா ஏரோது. அவதான் முதலாவது ஏரோது. அவனுடைய பையன் பேர் வந்து அந்திப்பா, இரண்டாவது ஏரோது. அவனுடைய பையன் பேர் வந்து அகரிப்பா. சோ பேரன், முதலாவது ஏரோது பேரன் காலத்துல தான் இந்த பேதுருடைய சம்பவம் நான் சொல்லிட்டு கதை நடக்குது. உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு, முதலாவது ஏரோது காலத்துல இயேசு கொலை செய்ய பார்க்கிறான். அவனுடைய பையன் ஏரோது காலத்துல யோவான் சாணம் கொலை செய்யப்படுறான். அவனுடைய பையன் காலத்துல சீஷர்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுறாங்க. மூன்றாவது ஏரோது, உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் பேர் வந்து அகரிப்பா. சோ இந்த அகரிப்பா ஏரோது என்ன பண்றார், இந்த பிரசங்கிக்கிற இந்த இயேசு பத்தி சுவிசேஷம் சொல்றதுனால அந்த பேதுரு தூக்கின்னு போய் ஜெயில போட்டுறார். இவர் ஜெயில பட்டு தூயினுக்கிறார். தூதன் வந்து அவர் எழுப்பி நீ வந்து எழுந்து போ, சுவிசேஷம் சொல்ற நிறைய வேலைக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 கேட்டை திறந்து விட்டுட்டு வெளியே கூட்டு வந்துடுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாமே கவனிங்க, நான் ரொம்ப வேகமா போறேன். அப்படி கூட்டிட்டு வந்து முதலாவது இந்த மார்க் வீட்டுல தான் வந்து பேதுரு வந்து நாக் பண்றார் டோரை. இந்த சம்பவத்தெல்லாம் உங்களுக்கு படிச்சவங்களுக்கு புரியும். சோ நாக் பண்ணும்போது உள்ள இருந்து டோரை தந்து கூப்பிட்டு பிரைஸ் லார்ட் சொல்லி ஜெபம் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அவர் வந்தது மார்க் வீட்டுக்கு தான் வந்தார். மீன் இதெல்லாம் செய்தி ஆதாரமா வசந்த ஆதாரம் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணா அந்த PDF பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மார்க்குடைய அம்மா பேர் வந்து என்னன்னு சொன்னேன், மரியாள். இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் பேர் பர்னபா. இது ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, நான் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் சொல்றேன். மரியாளுடைய சகோதரர் பேர் பர்னபா. என்ன சொல்ல போனா மார்க்கு பர்னபாவும் சொந்தக்காரங்க. இந்த பர்னபா யார் என்றால், பவுல் பத்தி நமக்கு தெரியும். தமஸ்கு போகும்போது தேவன் பேசி துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு பேசுற அந்த நபர் ஒரு நபரோட கூட பயணிச்சார். அவர் பேர் தான் பர்னபா. பர்னபாவுடைய சொந்தக்கார பையன் தான் இந்த மார்க்கு. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். புரியுதுங்களா? சோ இப்ப பாருங்க, பவுலும் பர்னபாவும் ஒன்னா ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து பயணிச்சவர் தான் இந்த மார்க். 3 பேருமே சேர்ந்து ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பத்தி சேர்ந்த செய்தி பேசி கொண்டிருக்கிறாங்க. பவுலுடைய மிஷினரி பயணங்கள் என்று ஒரு செய்தி இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 மிஷினரி பயணத்தை செஞ்சார். மிஷினரி என்றால் செய்தியை அங்கங்க தூர பிரயாணத்துக்கு எத்தனை போய் சொல்றதுதான், அதான் மிஷினரி. அந்த மாதிரி பவுல் தன்னுடைய முதலாவது மிஷினரி பயணத்துல உபயோகமா இருந்தவர் இந்த மார்க் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? மார்க்கும் அதாவது பவுல், பர்னபா, இந்த மார்க். சரிங்க, எங்க போறாங்க? இந்த சைப்ரஸ் அந்த தீவுக்கு போறாங்க. நான் அந்த புத்தகத்தை பேசும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போயிட்டு திரும்ப இடத்துக்கு வந்துடுறாங்க, எருசலேமுக்கு வந்துடுறாங்க. திரும்ப இன்னொரு பயணத்துக்கு போக ரெடி ஆகுறாங்க.
அப்போ இந்த மார்க்குக்கும் பவுலுக்கும் ஏதோ சண்டை வந்துச்சு. என்னன்னா பவுல் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறார், இந்த மார்க் வரல, மீட்டிங்க்கு வரல. அதனால கோவம் வந்துட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பவுலும் பர்னபாவும் இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் போட்டாங்க பாத்தீங்களா. அதாவது 2ஆம் மிஷினரி பயணத்துல இன்னொரு தேசத்துக்கு போக பிளான் போடுறாங்க. அப்போ அவனுடைய சொந்தக்காரன் பர்னபா சொல்றார், என் சொந்தக்கார பையனான மார்க்கும் கூட கூட்டின்னு போலாம் பவுல் அப்படின்னு சொல்லும் போது பவுல் சொல்றார், வேணாம், நான் கூடும்போது அவன் வரல, அதனால இவனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. சோ இப்படி வந்தவர் தான் இந்த மார்க். சோ பவுலோட பயணித்தவர் இந்த மார்க். இன்னொரு நபரோடும் பயணித்திருக்கிறார், அவர் தான் பேதுரு. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த மார்க்கு பெருந்தலையான பேதுருடன் பயணிச்சிருக்கிறார், பவுலுடன் பயணிச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பேதுரு தான் அதிகமா பயணித்தவர் நபர். சோ இந்த கதையெல்லாம் நீங்க வேத வசனத்துல படிக்கலாம். நீங்க அந்த PDF ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சோ என்னோட கூட பயணிங்க. சரி, இந்த புஸ்தகம் இது எழுதினார், என்ன எழுதினார்? சுவிசேஷமா எழுதுறார். யாருக்கு எழுதுறார் என்றால், மத்தேயு யாருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் என்று நான் சொன்னேன்? இல்ல, கவனிக்கல. யூதருக்காக, தன்னுடைய ஜனங்களாக யூதருக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் மத்தேயு. சரிங்களா? மற்ற புஸ்தகம் வேறொரு நபர்களுக்காக எழுதப்பட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மார்க்கு புறஜாதிக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இன்னும் சொல்ல போனா இந்த வரைபடத்தை பாருங்க. இங்க ரோமாபுரின்னு ஒண்ணு இருக்கும். ரோமாபுரி இந்த இடத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து பரம் ஏறிட்டு முன்னாடி யூதர்கள்லாம் அங்கங்க வெவ்வேறு இடத்துல பிரிகிறாங்க. இயேசு கிறிஸ்து பத்தி செய்தி பெற்றவங்க அங்கங்க பிரிகிறாங்க. சோ அப்ப ரோமாபுரியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சோ அங்க இருக்கிற நபர்களுக்கு சுவிசேஷமா எழுதினது தான் இந்த புஸ்தகம். ரோம கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த புஸ்தகம். இன்னும் சொல்ல போனா புறஜாதிகளுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். யூதர்கள் இல்லாத எல்லாருமே புறஜாதிகள், அதனால புறஜாதிகள் புஸ்தகம் என்று சொன்னேன். சோ ரோமலுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். சோ இந்த புஸ்தகம் எதை மைய பொருள், எதை வச்சு ரன் ஆகுது, அதோட மாரல் என்ன? மத்தேயுடைய மாரல் என்னவா இருந்துச்சு? மேசியாவை அடையாளம் காட்டுவதாக மாரலா இருந்துச்சு. பழைய ஏற்பாடுல மேசியா படிச்சீங்களா பிரதர், அவர் இவரு தான் அப்படின்னு காட்டுறதுக்கு அவருடைய வசனங்களை குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, தாவீதின் குமாரனை அவர் குறிப்பிட்டு கொண்டே வந்தார் மத்தேயு. அது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய குமாரனை குறிப்பிட்டு கொண்டே வந்தார். ஆபிரகாமுக்கு ஒரு வித்து வரும்னு சொன்னாங்க பாத்தீங்களா தேவன், அவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி மத்தேயு தன் ஜனங்களுக்கு போதிச்சு வந்தார். அந்த மாதிரி மார்க் இந்த புரஜாதிக்கா என்ன போக்கஸ் பண்ணார் அப்படின்னா, மேசியாவும் போக்கஸ் பண்ணார். இன்னும் சொல்ல போனா, இப்ப எப்படி இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் புறந்தள்ளினாங்களோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை பெற்ற செய்தி பெற்றுக்கணும் மற்ற ஜனங்களும் புறந்தள்ளினாங்க. அதாவது அடிச்சாங்க, கொன்னாங்க, குத்துனாங்க. சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி நீ எந்த சுவிசேஷத்துக்காக அடிக்கப்படுறீங்களோ அதே போல இயேசுக்கும் அடிக்கப்பட்டாருங்க, ஒரு வேலைக்காரனா வந்தாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மைய பொருளை கொண்டதாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலைக்காரனாக காட்டுகிறது. அதுதான் இவ்வளவு நேரம் விளக்கின்னு வந்தாங்க. ஒரு சர்வன்டா, தேவனுடைய சர்வன்டா, இன்னும் சொல்ல போனா சுமை சுமக்குகிற ஒரு மிருகமாக காட்டுகிறது தான் இந்த மார்க்கு புஸ்தகனுடைய கருப்பொருள். அதுக்கு ஆதாரமே ஒரு வசனத்தை எடுக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 31ஆவது வசனமும் என்னோட கூட சேர்ந்து வாசியுங்கள், வேகமா வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 29. அப்பொழுது அவர் நீங்கள் யார் என்று சொல்கிறேன் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக நீர் கிறிஸ்தியன். அப்படி ஸ்டாப் பண்ணீங்க, கவனிங்க. இயேசு கிறிஸ்து கேட்கிறா பேதுரு கிட்ட, நீங்க யாரு, என்ன யாருன்னு சொல்றீங்க கேட்கும்போது பேதுரு சொல்றார், நீ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டார். சோ மார்க்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு இவர் தாங்க மேசியா அப்படின்ட்டு அடையாளம் காட்டு கொண்டு வரார். ஆனா அது அவருடைய மைய பொருள் அல்ல. அப்படி சொன்னாருங்க, அப்படி பேதுரு இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து 31ஆம் வசனம் படிங்க. அதான் 30 படிச்சுட்டு 31 படிங்க. தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடி அவளுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? தாம் மேசியா அப்படின்னு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார் சொன்னதாக மார்க் எழுதுறார். சோ மேசியாவை போக்கஸ் பண்ணார், ஆனா அவருடைய கருப்பொருள் அதுவா இல்ல. உங்களுக்கு புரியலையா? புரியலையே? சோ 31ஆவது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் மனுஷகுமார் யார்? அந்த மேசியா பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேத பாருகளாலும் ஆகாதவன் என்றால் என்ன? வேலைக்காரர்கள் தான் ஆகாதவன் என்று தள்ளப்படுவாங்க. அவங்களுடைய நடைமுறை பொருள் படி ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு அப்படின்னு எழுதுறார். யாருக்கு? ரோமலுடைய கிறிஸ்துவுக்கு எழுதுறார்.
ரோமாபுரியில வாழ்ற கிறிஸ்துவுக்கு இந்த மாதிரி பேதுரு ஒரு கேள்வி கேட்டார். இவருக்கு ஆமா நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. அப்படி மார்க் எழுதுறாரு, யாருக்கு சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவருடைய உண்மையான கருப்பொருளை இணைக்கிறார். இவரு பாடுகள் படுறதா இந்த பூமிக்கு வந்தாரு, ஒரு வேலை செய்யதான் வந்தாரு, கஷ்டப்படதான் வந்தாருங்கன்னு சொல்லி எழுதுறார். இவருடைய மைய கருத்து இயேசு கிறிஸ்துவை பாடு அனுபவிக்கிற ஒரு வேலைக்காரனாக அந்த ஜனங்களுக்கு எழுதுகிறார். அதுதான் மைய கருத்தா இருந்துச்சு. அடுத்து நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் 4 ஆவிகளை கொண்டதாக இருக்குது என்று கடந்த நாட்கள் சொன்னேன். சிங்கத்துக்கு ஒப்பனாவே, காளைக்கு ஒப்பனாவே, மனுஷ முகத்துக்கு ஒப்பனாவே, கழுகுனுடைய ஆவி. சோ மத்தேயு சிங்கத்துக்கு ஒப்பான ஆவி கொண்டதாக இருந்துச்சு. அதனால்தான் முதல் வசனமே ஆபிரகாம் குமாரனும் தாவீதின் குமாரனும் என்று தொடங்கிச்சு. இன்னும் சொல்லப்போனா யூத ராஜசிங்கம் என்று 1ஆம் அதிகாரத்திலே தொடங்குது. சோ அந்த புஸ்தகம் உள்ள சிங்கத்துக்கு ஒப்பான ஆவியை கொண்டதாக இருக்கும். சோ இந்த புஸ்தகம் காளைக்கு ஒப்பான ஆவியை கொண்டதாக இருக்கும். காளை என்பது ஒரு வேலைக்கார மிருகம், ஒரு பலி செலுத்தப்படுகிற மிருகம், சுமை சுமக்குகிற ஒரு மிருகம். சோ அந்த ஆவியை கொண்டு எழுதுறார். அந்த ஆவியை கொண்டு பரிசுத்தாவியை எழுத வைக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன ஆவி? கிறிஸ்துதான் சொன்னாலும் பாட அனுபவிக்கதாங்க இவர் வந்தாரு, சுமை சுமக்குதாங்க வந்தாரு, கொல்லப்படதாங்க வந்தாருன்னு சொல்லி அந்த காலுக்கு ஒப்பான ஆவியை வச்சு எழுதுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் எழுதுறா? ஏன் அப்படி எழுதணும்? வேற மாதிரி கூட ஏன் மத்தேயு மாதிரி எழுதிருக்கலாமே. ஏன்னா இந்த ரோமாபுரியில கிறிஸ்துவருங்க கிறிஸ்துவத்துக்காக நிறைய அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. யாரா? நீரோ மன்னன். அந்த அப்போஸ்தலர் நடபடியில் பேசும்போது உங்களுக்கு விளக்கறாது. நீரோ மன்னன் 67, நீரோ மன்னன் 64, நீரோ என்ற மன்னனால் கிறிஸ்துவர்கள் அநேக பாடுகளை அனுபவிச்சாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. சோ அப்படி அந்த நபருக்கு அந்த டைம்ல எழுதுறார், நீ இப்படி கஷ்டப்பட்டாலும் கவலைப்படாதீங்க, இதே போலதான் நம்முடைய கிறிஸ்துவம் கஷ்டப்பட்டாருங்க அப்படின்னு சொல்லி மையப்பொருளா எழுதுறார். அதனாலதான் அவரு பாடுகளை அனுபவிக்கிற மாதிரி எழுதினார். கஷ்டப்படாதுங்கிறத நம்முடைய தேவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மையப்பொருளை எழுதுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட் எழுதுறேன். இப்ப எப்படி மத்தேயு சிங்கத்துக்கு ஒப்பான ஆவியை கொண்டுதான் இருந்துச்சு, அது 1ஆம் அதிகாரத்திலே அந்த ஆவியை கொண்டு தொடங்குது, தாவீதின் குமாரன் அப்படின்னு தொடங்குது. இந்த மார்க் புஸ்தகம் எந்த ஆவியை கொண்டுதா இருக்கிறது? காளை கோப்பான ஆவி கொண்டுதா இருக்கிறது. இது 1ஆம் அதிகாரத்திலே அந்த ஆவி கொண்டுதா தொடங்குது. 1ஆம் அதிகாரத்திலே நீங்க இதை பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள வெயிட் பண்ணுங்க. ஏன் நாசரேத்தில் வருகிறார்? கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. லாஸ்ட் டைம் சொன்னேன், அவரு நாசரேத்தில் இருக்கிறார். எங்க இருந்து? எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதனால்தான் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். மத்தேயு நீங்க அந்த வீடியோ பார்க்கணும், நீங்க அந்த ஆடியோ வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சோ இப்ப அவர் நாசரேத்தில் இருக்கிறார், வளர்ந்துட்டு இப்போ இங்க எருசலேமுக்கு வரார், யோர்தான் கிட்ட வரார். அதனால்தான் கலிலேயாவிலிருந்து நாசரேத் ஊரிலிருந்து வந்து எங்க வரார்? யோர்தான் நதியில் யோவானானில் ஞானஸ்தானம் பெற்றார். எங்க? யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் என்பது மரிப்பது என்று அர்த்தம். இன்னும் சொல்லப்போனா கழுவப்படுதல் என்று அர்த்தம். இந்த புஸ்தகம் எந்த ஆவி கொண்டுதான் இருக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்னோட கூட டிராவல் பண்ணுங்க. எந்த ஆவி கொண்டுதான் இருக்குது? காளை கொப்பான ஆவியா இருக்கிறது. அது பலி இடுக்குகிற ஒரு மிருகம், சுமை சுமக்குகிற ஒரு மிருகம். என்னோட பொருளை டிராவல் பண்ணுங்க. பலி செலுத்துகிற மிருகம். பலி செலுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதை கழுவுவாங்க. சோ இயேசு கிறிஸ்துவும் ஒரு பலி செலுத்தப்படுகிற ஒரு மிருகமா இருக்கிறார். சோ அதுக்கு முன்னாடியே கழுவுனல்ல, அதனாலதான் யோர்தானே ஞானஸ்தானம் எடுத்தார். சோ ஏன்னா ஒரு இடத்துல கேள்வி கேட்கும் போது, ஏங்க இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார்? மனதில் கேட்ட ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பு என்று ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார் என்ன கேட்டாங்கன்னா, இதுதான் ஷார்ட் ஆன்சர், பிரீஃப் ஆன்சர். இதுதான் சுருக்கமான ஆன்சர். இதுதான் அவர் ஒரு பலியாடு, ஒரு மிருகம், அதனால கழுவுறதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறார். எங்க எடுக்கிறார்? யோர்தான் எடுக்கிறார். யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம். சோ அவரு அங்க கழுவும் போது அந்த பலிக்காக கழுவப்படுகிறது அந்த ஆடு, அந்த மிருகம். அந்த ஆவி கொண்டுதான் எழுதுறார். இந்த மாதிரி கலியில இருந்து வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க. யாருக்கு எழுதுறார்? ரோமாபுரியில் இருக்கிற கிறிஸ்துவுக்காக எழுதுகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இப்போ இவர் யாருக்கா எழுதுறான்னு சொன்னேன். என்னோட பையனுக்கு யாருக்கா எழுதுறாரு? இவரு ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்துவருக்காக எழுதுறார். அந்த டைம்ல பேதுரும் அந்த ஊர்ல தான் இருக்கிறார். ஒரு சுச்சுவேஷனுக்காக தூக்கின்னு போய் அங்க போட்டாங்க அவங்க. அவர் சிறையில் இருக்கிறார். என்ன சொல்ல போனா பவுலும் பேதுரும் சிறையில் தான் இருக்கிறாங்க. ஆனாதான் நீங்க பிலோமோன் புஸ்தகத்திலேயோ எபேசியர் கொடேசியர் எடுத்தப்பட்டலாம் கட்டப்பட்டவனாகிய பவுல், சிறைப்பட்டவனாகிய பவுல் சொல்லி குறிப்பிட்டு கொண்டே வருவான். பிசிக்கல் மீனிங் மட்டும் பேசுறேன், என்னோட டிராவல் பண்ணுங்க. கட்டப்பட்டு இருக்கிறேன், கைகளை கட்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவர் உண்மையிலேயே சிறையில கட்டப்பட்டவனா இருந்தார்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை வீட்டு சிறையில வச்சாங்க. ஒரு வீடு இருக்கும், அதை வச்சுட்டு அதுல மட்டும் இருக்கணும். அதுல தான் அவர் நிருபங்களை எழுதுறார். இரண்டாவது டைம்ல வந்து உள்ள ஜெயில போட்டுறாங்க, கட்டி கையில கட்டி காவல போட்டுறாங்க. சோ அந்த மாதிரி பேதுரும் காவல இருக்கிறார், சிறைச்சாலையில இருக்கிறார். சரிங்களா? சோ அப்போ அப்போ அந்த பேதுரு இங்க இருக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. 2 தீமோத்தி 4:11 ஒரு நபரும், 1 பேதுரு 5:13 ஒரு நபரும் வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். அது ஒரு வார்த்தை விட்டுட்டீங்களே. மார்க்கை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று பேதுரு சொல்றார். சரி, பவுல் சொல்றார். பவுல் இந்த ரோம் பட்டணத்துல சிறையா இருக்கிறார். அவர் அங்க இருக்கும்போது இங்க இருக்கிற நபர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு, ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. மார்க்னு ஒரு நபர் இருக்கிறார்ல, அவங்களை கூட்டிட்டு வாங்க, வரும்போது அவர் எனக்கு ரொம்ப உபயோகமா இருப்பாரு ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சோ பவுலோட பயணிச்சவர் இந்த மார்க். பேதுரும் சொல்றாரு இந்த வார்த்தை. 1 பேதுரு 5:13 உங்களோட கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் சபையும். நல்ல கவனிங்க, ஒரு இன்டர்பிரேஷன். பாபிலோன் உள்ள சபையின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்று இங்க இருக்குது பாபிலோன். அங்க ஒரு சபை இருக்குது, ஆனா அங்க கிடையாது. மாடர்ன் பாபிலோன் என்னதுங்க? மாடர்ன் பாபிலோன் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பாபிலோன் என்று அந்த பட்டணத்தை குறிப்பிடும். ரோமாபுரியை தான் பாபிலோன் என்று குறிப்பிடும். அவர் இன்டைரக்டா எழுதுறார். இன்னும் சொல்ல போனா அது ஒரு கோட் வேணும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? சோ பாபிலோன் இருக்கிறார். ரோமன் சொல்றது பதிலா பாபிலோன்ல இருக்கிறங்க, பாபிலோன்ல ஒரு சபையில இருந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் அப்படின்னா, இங்க இல்ல பாபிலோன், இங்க இருக்கிற அந்த ரோமாபுரியை பாபிலோன் என்ற ஒரு டேர்ம்ல சொல்றாங்க, ஒரு கோட் வேர்டு. நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிற சர்ச்சுகளுக்கு எல்லாம் எல்லா பிளஸிங், காட் பிளஸ் யூ, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு எழுதுறேன். சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. மார்க் இப்ப எங்க இருக்கிறார்? அப்போ எங்க இருக்கிறார் மார்க்? பேதுரோடு இருக்கிறார். பேதுரு எங்க இருக்கிறார்னா ரோமாபுரியில இருக்கிறார். சோ அவர் ரோம் பட்டணத்துல தான் இந்த புத்தகத்தை எழுதுறார். நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அவர் சிறைப்பட்டு இருக்கிறார். மார்க் அங்கதான் இருக்கிறார், எழுதுறார். இந்த மாதிரி என் கூட இருக்கிறான்ப்பா, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு என்ன சொல்றார்? என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றான். அவனும் உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறான். என் குமாரன்றது என்ன பொருள்னா, அவங்களுடைய பதத்துல அந்த மாதிரி ஊழிய சேர்வுகளை குமார் என்று சொல்லுவாங்க. பையன், என் பையன் சொல்லுவாங்க. அதனால பேதுரோட பையன் மார்க் அப்படின்னு பொருள் ஆகாது. இன்னும் சொல்ல போனா பவுலும் தன் குமாரனாகிய மொனோசின் ஒரு புத்தகத்தை பிலமோன் புத்தகத்திலும் என் குமாரனாகியன்னு சொல்லி எழுதுவார். மார்க்கும் என் குமாரன் எழுதுவார். அப்படின்னா அவன் பையன்றது கிடையாது. ஊழியத்துல பங்கு பெறவங்களே சகோதரர்கள் அப்படி பையன் சொல்லி சொல்லுவாங்க. மூத்தவங்க இளைவங்களை பார்த்து சொல்லுவாங்க. சோ இது ரொம்ப இளையவர். சோ இப்போ அவரு ரோம் பட்டணத்துல இருக்கிறார். இந்த மாதிரி மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றான் அப்படின்னு சொல்லி எழுதுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ பேதுரோடு பயணித்தவர் இந்த மார்க். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்ப ரொம்ப கருப்பொழுது உள்ள வரேன். நமக்கு என்ன கவனிக்கிறீங்களா? உங்களோட தான் கேள்வி கேட்க போறேன். 1 பேதுரு 2 பேதுரு அப்படின்னு சொல்லி புத்தகம் இருக்குதுல்ல, அந்த புத்தகத்தை யார் எழுதுனதுங்க? பேதுருன்ற ஒரு நிருபம் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு புதிய ஏற்பாடுல. அது யார் எழுதுனுங்க? பேதுரு நிருபத்தை யார் எழுதியிருப்பாரு? பேதுரு எழுதியிருப்பார். ஆனா பேதுருக்கு எழுத படிக்க தெரியாது. வசனம் சொல்லுது அவள் கல்வி அறியாதவர்கள். யோவானும் பேதுரும் கல்வி அறியாதவர்கள் சொல்லி அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல கல்வி அறியாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவங்களுக்கு படிப்பே தெரியாது, லெட்டரே எழுதவே தெரியாதுன்றது அங்க பொருள் கிடையாது. அதனுடைய மூல மொழி இன்டர்பிரேஷன் என்னன்னா, தோராவே அதிகமா தெரியாதவங்க என்று பொருளாம். வேத பார்வையை போல ரொம்ப அதிகமா தெரியாதவன்றா பொருள். அவர் வந்து ஒரு மீனவர், அவருக்கு நல்ல மேத்தமெட்டிக்ஸ் தெரியும். இன்னும் சொல்ல போனா படிச்சுகளை விட படிக்காதவங்களுக்கு தான் மேத்தமெட்டிக்ஸ் அதிகமா தெரியும். வியாபாரம் பண்றவங்களுக்கு கணக்கு புத்தி அதிகமா இருக்கும், சடனா சொல்லுவாங்க. சோ அப்ப இவருக்கு படிப்பு அறிவில்லைன்னு சொல்லிட முடியாது, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. அப்படி இருந்தும் இந்த புத்தகத்தை பேதுரு எழுதல. அவர் 2 நபரை கொண்டு எழுதினார். ஒன்று சீலா, ஒன்று இந்த மார்க். பேதுரு தன் நிருபத்தை, இது வந்து முக்கியமான கூற்று, சரிங்களா? ஒன்னும் லிட்டரலா அதான் மீனிங் வரும். நீங்க பேதுரு புத்தகத்தை எழுதுன அதுல எழுதப்பட்டிருக்கும், சீலாவை கொண்டு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பேதுரு. இந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ்ல இந்த மார்க்கை வச்சு இந்த பேதுரு எழுதியிருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. புரியுதுங்களா? சரி. மார்க் இஸ் இன்டர்பிரட்டர் ஆஃப் பீட்டர். பேதுரு பிரசங்கிக்கிற சொல்ல விஷயங்களை எழுதினவர், வியாக்கியானம் செய்தவர் இந்த மார்க் தான். அவர்களுக்கு கூட பயணிச்சவர். சரிங்களா? சரி, இந்த மார்க் இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்தவரா இல்லையா என்று ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குது.
மேபி இருக்கலாம். அவர் ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்கலாம். ஒரு வசனம் மார்க்ல எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கை பத்தி எங்கேயுமே எழுதப்பட்டிருக்காது, ஒரே ஒரு இடத்தை தவிர. இயேசு கிறிஸ்து பிடிக்க வருவாங்க, போர்ச்சவர்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ ஒரு வாலிபனை பிடிக்கும் போது அவன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு நிர்வாணமா ஓடுவான், அரை நிர்வாணம் ஓடுவான். அங்க ஒரு வாலிபன் என்று குறிப்பிட்டு இருக்கும். அது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. டாக்குமெண்ட்ரி அப்படிதான் சொல்லுது. அது இந்த வாலிபன், அந்த சின்ன பையன் இவர் தான் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவருக்கு இயேசு கிறிஸ்து பத்தி இவ்வளவு விஷயத்தை எழுதியிருக்கிறார். இங்க போனார், அங்க வந்தார். இவரெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டு போறோம். ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல பசுத்தாவை கொண்டு எழுதிருக்கலாம், தரிசன காண்டி எழுதிருக்கலாம். அதுவும் மீனிங் தான். பட் நம்ம ஒரு ஞானத்தோட அதை நம்ம பயணிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த மார்க்கு பேதுரோடு பயணிச்சுட்டே இருக்கும் பொழுது பேதுரு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறார். அதை வச்சுதான் இவர் எழுதியிருக்கிறார் நிறைய விஷயத்த. அதுக்கு அதோடைய விளக்கங்கள் நிறைய இருக்கு. நம்ம மார்க் புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கண்ணோட்டத்துல நீங்க படிங்க, புரியுங்களா? சோ பேதுரு கண்ட விஷயத்துலலாம், பேதுரு பார்த்து இயேசு கூட பயணிச்ச விஷயங்களே மார்க் கேட்டு 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 இந்த மாதிரி இருந்துச்சா, இந்த மாதிரி இருந்துச்சான்னு சொல்லி பரிசுத்த ஆவியோட துணை கொண்டு எழுதுறார். அதுல மாற்று கருத்து கிடையாது. பரிசுத்த ஆவி கொண்டுதான் எழுதினார். பரிசுத்த எப்படி எழுதுவார்? ஆவி வந்து அப்படியே பேனாக்கு அப்படியே திடீர்னு கை வச்சு அப்படியே எழுதினே இருக்கும் அப்படின்ற பொருள் ஆகும். யாரோ நபருக்கு மூலியமாக எழுத, அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிற வார்த்தையில போல. புரியுதுங்களா? சோ பேதுரோடு பயணிச்ச இவர் புர்ஜாதிக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் என்று நான் சொன்னேன். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும், மார்க் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 14, வேகமா படிங்க. அவர் நடந்து போகையில் கவனிங்க. லாஸ்ட் டைம் நீங்க மெசேஜ் எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்க போறேன். இந்த லேவி யாருங்க? ஆயக்காரனாகிய லேவி யாருங்க? மத்தேயுடைய இன்னொரு பேர் என்னதுங்க? லாஸ்ட் டைம் சொன்னேன். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த வேத பாடம் என்பது எல்லாமே எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றது புரியாதுதான். பட் இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்களை நீங்க என்னோட பயணிக்கும் பொழுது நீங்க அந்த வேதத்தை எவ்வளவா படிக்கிறீங்கன்றது பிரசங்கிக்கிறவர்கள் கண்டுகொள்வாங்க. ஓகே. சோ மத்தேயுடைய இன்னொரு பேர் வந்து லேவி. மத்த புஸ்தகம் லேவி என்று எழுதப்பட்டிருக்கும். சோ அதுதான் மார்க்ல எழுதப்பட்டிருக்குது. லேவி அப்படின்னு ஒரு ஆயக்காரன் உட்கார்ந்து கொண்டிருந்தான், அவர் தான் மத்தேயு. ஏன்னா மத்தேயு ஒரு ஆயக்காரன். சரிங்களா? உட்கார்ந்து கொண்டிருந்தான், எனக்கு பின் செல்வா என்று அவருக்கு பின் சென்றான். 15. யாருடைய வீட்டுல போஜனம் பண்ணி இருக்கிறார்? லேவி வீட்டுல. லேவி யாரு? மத்தேயு. மத்தேயு வீட்டுல போஜனம் பிரைவேட் மீட்டிங் நடந்துன்னு இருக்குது. அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால், நல்லா கவனிங்க, யூதர்கள் ஆயக்காரர்களை வெறுத்தாங்கன்னு சொல்லி நாட்டுல நான் சொன்னேன். ஏன்னா மத்தேயு ஒரு ஆயக்காரன், வரி வசூலிப்பவன், அவனை வெறுத்தாங்க. ஏன்னா தன்னை ஆளுகை செய்யற ரோமர் ஏரோருடைய ஆட்சியில அவன் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். அதனால வெறுத்திருக்கலாம். ஆயக்காரர்கள், இன்னும் சொல்ல போனா ஆயக்காரர்களை, வரி வசூலிப்பவர்களை, மேலதிகாரிகளை யூதர்கள் வெறுத்தாங்க. பரிசேயர் சதுசேயர் வெறுச்சாங்க. அவர் வீட்டுக்கு அப்ப இவர் சாப்பாடு சாப்பிடுகிறார். யாரு? அந்த மத்தேயு வீட்டுல சாப்பிடுகிறார். அப்போ பாவிகளும் ஆயக்காரன் வந்து உட்கார்ந்து அவரோட உட்கார்ந்தாங்க. அவர்களும் இயேசுவோட சீஷர்கள் கூட வந்திருந்தார்கள். மார்க் 3:8. கலிலேயாவிலும், என்னோட இந்த வரைபடத்தை பாருங்க. கலிலேயா மேல் பகுதியில் இருக்குது. தெரியுதா சோய் உனக்கு? இங்க மேல் பகுதியில் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா பிரதர் உங்களுக்கு? சோ கலிலேயா மேல் பகுதியிலும், அடுத்து யூதே, அடுத்து படிங்க. யூதேயா கீழ் பகுதியில, எருசலேம் நடு, அந்த எருசலேம், இதுமேயா. இதுமேன்றது என்னதுன்னு சொன்னா முதலாவது ரபினி சாப்டர். இதுமேன் ஏரோதுடைய வளர்ந்தவங்க, அதாவது ஏசா வம்சத்தாருங்க. கீழே அதாவது புறஜாதியார். மேல இருக்க கலிலேயாவும் வந்தாங்க, கீழே யூதர்களும் வந்தாங்க, எருசலேமிலும் வந்தாங்க. அது 3 பகுதியை பிரிப்பாங்க. அதனால அப்படி சொல்லுது. கீழே இருக்கிற புறஜாதி ஆகிய இதுமேலும் வந்தார்கள். யோர்தானுக்கு அக்கறை, யோர்தானுக்கு இந்த பக்கம் கவனிங்க. யோர்தானுக்கு இந்த பக்கம் என்ன நகர் இருக்குன்னா தெக்காபோலி இருக்கு. தெக்கா அப்படின்னா 10 என்ற அர்த்தம். பென்டா, எக்ஸா, எப்டா, ஆப்டா அப்படின்னு படிக்கிறீங்களா? டயாக்சைடு, ட்ரையாங்கிள். டெகேட்ஸ் அப்படின்னா 10 வருடங்கள் என்ற அர்த்தம். டெக்கா அப்படின்னா 10 அர்த்தம். சோ டெக்காபோலின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடி வாசிப்பீங்க. டெக்காபோலினா 10 நகரங்களை கொண்டது என்று அர்த்தம். அங்க இருக்கிறவங்களும் வந்தாங்க. அவங்க யாருன்னா புறஜாதிகள். சோ யார்? ஆயக்காரர்கள், பாவிகள், புறஜாதி எல்லாத்துல கண்ணு கூடி அவர் உட்காந்துக்கிறார். அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் சீரு சீரோன், அதுவும் நம்ம கடந்த நாட்டுல பார்த்தோம். தீரு சீரோன் எங்க இருக்கு என்றால் இங்க மேல சீரியா பக்கத்துல இருக்கும். அதுவும் ஒரு புறஜாதி நாடு தான். இங்கிருந்து வந்தவதான் அந்த அந்த மகளுக்காக வந்தால ஒரு ஸ்ரீ சிரபுணிக்க ஸ்ரீமா, தேங்க்யூ. சிரபுணி ஸ்ரீ, அவளும் ஒரு புறஜாதி தான். சோ அவங்களும் வந்தாங்க. திசைகளும் இருந்து
திரளான ஜனங்கள் ஆஹ் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்துல வராங்க. சோ இவரு இந்த மாதிரி எழுதுறார், இந்த மாதிரி புறஜாதிகளும் வந்தாங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரோம யூதர்களுக்கு எழுதுறார், ரோம கிறிஸ்துவர்களுக்கு எழுதுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? மத்தேயு அவங்கள மட்டும் நடந்த சம்பவத்தை மட்டும் பேசுறார். ஆனா மார்க்கு புறஜாதி எழுதப்பட்டனால நீங்க கவலைப்படாதீங்க, யூதருக்கு மட்டும் அவர் தேவன் கிடையாது, நமக்கும் தேவன் தான், அதனால தான் ஆயக்காரர் உட்காந்து சாப்பிட்டாரு எழுதுறாரு. புறஜாதி உட்காந்து பக்கத்துல இருக்கிற இந்த பக்கத்துல இருக்கிறவங்கள யூதர்கள் சரிங்களா, சோ அந்த மாதிரி உட்காந்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி இந்த எழுதுறாரு. சோ இதுதான் அதோடைய ஆதார வசனங்களா இருக்கிறது. நான் வேகமா போறேன். சரி, இவர் எழுதும்போது யூத பழக்க வழக்கங்களை அதிகமா விவரிக்கிறார். ஏனென்றால் புறஜாதிக்காக எழுதப்பட்டது என்று இதுல நிரூபணமாகிறது. ஒரு விஷயத்த இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு பழக்கப்பட்டிருக்கும், ஒரு லாங்குவேஜ் பழக்கப்பட்டிருக்கும். சோ உங்களோட டைரக்டா பேசும்போது புரிஞ்சிடும். ஆனா வெளியிருந்து வரவங்களுக்கு அது புரியாது, அதை சொல்லி விளக்கத்தையும் சேர்த்து சொல்லணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு யூத பழக்கத்தை விவரிக்கிறார். மத்திய விவரிக்கலன்னு சொல்லி கடந்த நாட்கள பார்த்தோம். டைரக்டா வலையப்பழம் இப்படி எழுதப்பட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் இருந்தார். ஏன்னா அவனுக்கு விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவனுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஆனா புதுராளுக்கு தெரியாதனால யூத சம்பவத்தை எடுத்து அது விளக்கும் செய்யறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு. எல்லாரும் கவனிங்க, இவர் எழுதுறாரு, யாருக்கு எழுதுறாரு? புறஜாதி கிறிஸ்துவுக்கு எழுதுறாரு. இந்த மாதிரி பிரதர், யூதர்கள் இந்த சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்க, ஆனால் யூதர்கள்லாம் வந்து ஏங்க கை கழுவ மாட்டேன்றீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்டாங்க எழுதுறாரு. ஏனெனில் ஏன் அவர் விளக்குறாரு, ஏன் அப்படி கேட்கிறாங்க பரிசேயர் ஏன்னா கேட்டாங்கன்னு விளக்குறாரு. யூதர் அனைவரும் அப்படின்ற வார்த்தையை சொல்லுது, அப்ப யூதருக்காக எழுதப்படலைன்னு புரியுது. சோ யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவாம அவங்க சாப்பிட மாட்டாங்க பிரதர், ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி புறஜாதிக்கு ரோம இந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எழுதுறார். இன்னும் சொல்ல போனா நமக்கும் அவர் சேர்த்துதான் எழுதுறார். சரிங்களா? இந்த திசையில இருக்கிறது நம்ம தான். அடுத்து 4வது வசனம். கடையில இருந்து வரும்போது, கடையில இருந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார். இன்னும் அது வழக்கம் பயணிக்குது பிராமின்ஸோட. பாத்திரம்னா கழுவினே இருப்பாங்க. ஒருத்தர் பிரதர் சாப்பிட்டாங்கன்னா அது கழுவி வச்சுட்டு தீட்டுப்படக்கூடாது அவங்களுக்கு. அவங்களுக்கு டெத்து டீட்டு, பீரியட்ஸ் ஆன உமன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தீட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? விபச்சாரிகளா அவங்களுக்கு தீட்டு. சோ இந்த மாதிரி நிறைய தீட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த பார்த்து அந்த திங்ஸை தொட்டாலும் அவங்க தீட்டு தான் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறார். கழிக்குள்ள அநேக ஆரங்களை கை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி புறஜாதிக்காக எழுதுறார். இது ஒரு ஆதாசமா இருக்குது. ஒரே ஒரு வசந்தம் மட்டும். மார்க் 15:42. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் கவனிங்க. ஓய்வு நாள் எந்த நாள்? ஓய்வு நாள் என்பது எந்த நாள்? பழைய ஏற்பாடு சாட்டர்டே. நீங்க தான் என்னோட பயணிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நாள் என்ன நாள்? ஆயத்த நாள் தான் வெள்ளிக்கிழமை. சோ அப்ப அவர் டைரக்டா அந்த ஓய்வு அப்படி எழுதுறாரு. இந்த மாதிரி ஓய்வு நாள்னு ஒரு நாள் வருது, அதுக்கு முன்னாடி நாள் அப்படின்னு சொல்லி தெளிவா விவரமா எழுதுறாரு புறஜாதி. சோ இப்படியாக எழுதப்பட்டதுதான் இந்த புஸ்தகம். புறஜாதிக்கா எழுது. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த கண்ணோட்டத்துல இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். யாராவது நபர்கள் என்னோட கூட பயணிக்கிறவரா இட் மீன்ஸ் என் செய்தி நான் பேசுற காரியத்தை கூட பயணிச்சுக்கிறேன் அப்படின்றது பொருளாகும். என்னோட கூட பயணிக்கிற நபர் நீங்க வேதத்தை சீக்கிரமா படிச்சு முடிக்கணும் பிரதர் தம்பி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நான் எடுக்கிற இந்த ரப்னி சாப்டரோட கூட பயணிங்க. நான் அந்த சாப்டர் முடிச்சு அந்த சாப்டர் அப்பயே படிச்சு முடிச்சிருங்க. ஈஸியா கிட்டத்தட்ட 52 டேஸ்லயே நீங்க படிச்சு முடிச்சிடலாம் புத்தகத்தை. இன்னும் 52 ஒரு 3 மாசத்துல முடிச்சலாம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அப்படி நீங்க நான் சொல்றேன் அது எவ்வளவு நேரம் படிக்கலாம் நான் சொல்றேன். சரி, இவர் இப்படி எழுதும் போது புறஜாதிக்கா எழுதுறார், யூதர்களை பத்தி விவரமா எழுதுறார். யூதர்கள் அப்பொழுது என்ன மொழி பேசுனாங்க அப்படின்னா அருமேயம் அப்படின்ற ஒரு மொழியை பேசுனாங்க. அர்மேக் லாங்குவேஜ், அர்மேயம். அது ஏன்னா எபிரேயும் கிரேக்கும் கலந்தது ஒரு ஸ்லம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்லம் லாங்குவேஜ்னு சொன்ன உடனே ரொம்ப கீழ்த்தரமான ஒரு லாங்குவேஜ் சொல்லி இன்டர்பிரேட் பண்ணுவது வழக்கம். அது தப்பு கிடையாது. இப்ப நம்மளுடைய சென்னை இந்த பட்டணத்துல ரொம்ப லோக்கலான லாங்குவேஜ்ன்றது ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்கல்ல, அந்த மொழியில் தான் அவர் அங்க பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்வது பிரசங்கிப்பது வழக்கம். ஆனா அது அப்படி பொருள் ஆவாது. ஏனென்றால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் எழுதலாம் அந்த எபிரேய மொழி எழுதுனாங்க, டிரான்ஸ்லேட் கிரேக்ல எழுதுனாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் கண்ணோட்டத்துல இருந்து இது லோக்கலான லாங்குவேஜ். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ பட்சத்தரமா பேசாம டீசெண்டா தான் பேசுறார்.
அவங்களுடைய லெவலுக்கு அது லோக்கலான லாங்குவேஜ். சோ அவர் பேசினது அர்மேயம் அப்படின்ற ஒரு மொழி. இந்த அராமிக், ஆங்கிலத்தில் அராமிக் என்ற ஒரு லாங்குவேஜ். இந்த புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து பேசின அருமைய மொழியா அப்படியே எழுதிட்டார் இவர். புரியுதுங்களா? அப்படியே எழுதிட்டு அப்படியே எழுதுனா உங்களுக்கு புரியாது, நம்மளுக்கு புரியாததுனால சோ இந்த புஸ்தகத்துல லாட்டின் வேர்டும் அரமிக் வேர்டும் ஈப்ரு வேர்டும் அதிக இடத்துல இடம் பெற்றிருக்கும் மற்ற புஸ்தகத்தை காட்டிலும். இன்னும் சொல்லப்போனா இயேசு கிறிஸ்து பேசின அவரோட மொழியாக அருமைய மொழியை பேசினார்ல, அராமிக் வேர்டு பேசினார்ல, அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டாரு இவர். அப்படியே சொல்லி அதோட விளக்கத்தையும் கூட சேர்த்து சொன்னார். சோ அதோட ஆதார வசனம் நம்ம பார்க்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், யாக்கோபுன்னு ஒரு நபரும் அவருடைய தம்பியாக சகோதரன் யோவான் ஒரு நபர் இருக்கிறார். இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனேர்கேஸ் என்கின்ற பெயரிட்டார். கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து பேர் எடுக்கிறார். என்ன பேர் இருக்கிறார்? பொவனேர்கேஸ் அப்படின்ற வேர்டு வந்து அரமிக் வேர்டு, அது அர்மேய வேர்டு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடி முழக்கம் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையும் அதோட பொருளும் சேர்த்து எழுதுறார். யாருக்கு? புறஜாதிகாருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். தலித்தாகுமி என்ற வார்த்தை ஒரு அராமிக் வேர்டு, அருமைய மொழி. தலித்தாகுமி அப்படின்றது ஒரு அவங்களுடைய மொழி. இயேசு கிறிஸ்து பேசுன அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே உபயோகிச்சு அதோட பொருள் என்னன்னா சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். அவங்களுடைய மொழியில அதுதான் அதோட அந்த பொருள் இன்டர்பிரேஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து மார்க் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஒருத்தன் தன் தகப்பன் அப்பாவது அம்மாவை பார்த்து, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி. இது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் போய், அப்பா டாடி மம்மி உங்களுக்கு எதனா நான் செய்யணுமா, எதனா கடமை இருக்குதா சொல்லுங்க செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பதத்தை உபயோகிக்கிறார். அப்படி எதனா சொல்லுங்க உங்களுக்கு நான் செஞ்சிடறேன். அது பேர் வந்து குர்பான் என்றது அவங்களோட லாங்குவேஜ். அப்படின்னா காணிக்கை என்று அர்த்தம். கடமைக்காக கொடுக்கப்படுகிற பரிசு. அது பரிசுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து ராங்கா அவரு நடந்துக்கிறார் அப்பா அம்மா கிட்ட. உங்களுக்கு என்ன செய்யணுமா சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அது பேர் வந்து குர்பான் அப்படின்னு சொல்லி சொன்னதாக மார்க் எழுதுறார். அராமிக் வேர்டு அப்படியே எழுதுறார். சரிங்களா? சரி, அடுத்து 34வது வசனம். வானத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்ற வேர்டும் அராமிக் வேர்டு, அருமையும் வேர்டு. அவங்க பேசின இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து உச்சரித்த அதே சத்தம் அதே வார்த்தை இவரும் உபயோகித்து எழுதுறார். அப்படி என்றால் திறக்கப்படுவாயாக துறை அப்படின்ற அர்த்தமா அப்படின்னு அதோட விளக்கத்தையும் சேர்த்து எழுதுறார். யாருக்காக எழுதி கொண்டிருக்கிறார்? யூதருக்காக எழுதி கொண்டிருக்கிறார். கரெக்டா? கரெக்டா? யூதருக்காக எழுதி கொண்டிருக்கிறார். அவரு புறஜாதிக்காக எழுதி கொண்டிருக்கிறார். ஆமென். யூதருக்கு எழுதுனா யூதருக்கு விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பத்தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அவங்களுக்கே தெரியுமே. ஏன் அப்படி பேசினாலும் விளக்கறதுக்கு தான் இந்த வசனம் எடுத்துக்கொண்டிருக்கு என்னோட பயணிங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். கபால ஸ்தலம் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதப்பட்டிருக்குது. கபால ஸ்தலம் என்ற எலும்பு கூடுகள் உள்ள இடம் என்று அர்த்தம் தமிழ்ல. அதுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ்ல ஒரு வேர்டு, அதான் கொள்கதா என்றால் கபால ஸ்தலம். அதாவது ஆங்கிலத்தில் the place of skull, எலும்பு கூடுகள் உள்ள மண்டை ஓடுகள் உள்ள இடம் என்று அர்த்தம். சோ அப்படி எழுதுறா. கொள்குதா ஒரு இடங்குதுங்க, அதோட பொருள் மண்டை ஓடு உள்ள இடம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். யாருக்கு எழுதுறார்? புறஜாதிகளுக்கு எழுதுறார். ரோமானியர்களே புறஜாதிகள் எழுதுறார். அதாவது நமக்காக எழுதுறார் புறஜாதிகள். 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்துல நல்லா கவனிங்க. இவர் எழுதுனது ரோமர்களுக்காக எழுதுறார். ரோம கிறிஸ்துவர்களே எழுதுறார். சோ எழுதும்போது ரோம பதத்தை அதே இடத்துல உபயோகிச்சு இருக்கிறார். இவர் ரோமருடைய அளவுகோல்களை உபயோகிச்சிருக்கிறார். அவங்க எந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதை விளக்குறார். என்ன சொல்ல போனா இப்ப ஃபாரின்ல டாலர் என்று சொல்றாங்களா, நம்ம வந்து ருபீஸ் என்று சொல்றோம். அந்த மாதிரி இப்ப டாலர்ன்றத யூதர்கள் ருபீஸ் தான் நம்மன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து இங்க இருந்து எழுதுறார்.
அவங்களுடைய கணக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கு? 70 ரூபாய். அவங்களுடைய காலத்துக்கு 80 ரூபாய், 90 ரூபாய். அந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல எழுதியிருக்கிறார். ரோமருடைய அளவுகளை சேர்த்து எழுதியிருக்கிறார். அப்படி வந்ததுதான் இந்த வார்த்தை 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம் என்பது இந்த ரோமர்கள் பயன்படுத்தின ஒரு சொல். அவங்க அப்படிதான் பயன்படுத்துவாங்க. ரோமர்கள் மட்டும் கிடையாது, இஸ்ரவேலும் பயன்படுத்தினாங்க. சரிங்களா? அதுக்கு இயேசு ஏலோகி இல்லை, நீங்க கவனமா படிங்க. சரி, அந்த வசனத்தை படிங்க. வசனத்துல எடுத்ததுதான். மேபி 9ஆம் மணி இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஓகே, சோ எலோஹி எலோஹி லாமா சபக்தானி, அதுதான் அதோடைய வார்த்தை. அவங்களுடைய மொழி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா அடி வயிற்றுல இருந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணா அந்த சவுண்ட் வந்துடும் உங்களுக்கு. சோ இப்படி சொல்றார் இயேசு கிறிஸ்து. எங்க சொல்றார்? சிலுவையில சொல்றார் ஏலி ஏலி சபக்தாமி, எலோஹி எலோஹி சபக்தானி அப்படின்னு சொன்னதாக இவர் எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா அப்படின்னு சொல்லி எழுதுறார். இவ்வளவு நேரம் அதோட இவருக்கா புறஜாதிகள் எழுதுறதுனால எப்படி எழுதுனான்னு சொல்லி அதை விளக்கத்தை பார்த்து கொண்டு வந்தோம். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இதெல்லாம் இந்த எப்பத்தா குபான் தலி தகுமி பௌர்ணகேஷ் எலி எலி லாபா சப்தானி அப்படின்ற வார்த்தைலாம் என்ன வார்த்தைங்க? அராமிக் வேர்டு, அரமேய மொழிகள். இப்ப லத்தீன் மொழிகள் பார்த்துட்டு முடிச்சிடலாம். சீக்கிரமா முடிச்சிடறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கூடுதலா நேரத்தை எடுத்த மன்னிச்சுக்குங்க. சீக்கிரமா முடிச்சிடறேன். மார்க் 5:9. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறா, அவனுக்குள்ள பிசாசு நிறைய இருக்குது, கவனிக்கிறீங்களா? அவன் ஒரு பிசாசு புடிச்சுன்னுக்கிறான். உன் பேர் என்னன்னு அப்படி கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், அதுக்கு அவன் லேகியோன் என்று சொன்னானா. தான் பேர் லேகியோன் என்று சொன்னான். லேகியோன் என்றால் லத்தீன் வேர்ட்ல அநேக பேர் அப்படின்னு அர்த்தம். நல்ல அதிகாரிகள் கொண்ட இடம் என்று அர்த்தம். இவனுக்குள்ள அநேக அதிகாரிகள் கொண்ட பிசாசுகள் குடியிருக்கிறதுனால என் பேர் லேகியோன் அப்படின்னு சொன்னதாக சொல்றார், எழுதுறார். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லி எழுதுறார். மார்க் 15:39. இது எங்க நடக்குது? சிலுவைக்கு எதிராக ஒருத்தர் போய் ஈட்டியால விழாவில் குத்துனா பாத்தீங்களா, ஒரு 100க்கு அதிபதி, ஒரு அதிபதி. அவருடைய சம்பவம் தான். அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபொழுது இவர் இங்க 100க்கு அதிபதினு சொல்லி ஷார்ட்டா முடிஞ்சது. இதுக்கு இங்கிலீஷ்ல சென்டூரியன் என்று எழுதப்பட்டிருக்கும். அவங்களுடைய மொழியில அர்த்தம்னா 100 தலைகளுக்கு அதிகாரி என்று அர்த்தம். அதுதான் 100க்கு அதிபதி. செஞ்சுரி என்றால் 100 தானே. அந்த செஞ்சுரியன் 10 தலைகளுக்கு 10 நபர்களுக்கு ஜீவன்களுக்கு அதிகாரி என்று அர்த்தம். சோ இதுதான் லாட்டின் வேர்டு. அப்படி எடுத்து உபயோகிக்கிறார். சோ ரோமருடைய அளவுகோலுக்கு அநேக எடுத்து பயன்படுத்தி, எனக்கு நேரம் அதிகமா வர்றதுனால நான் அதை அப்படியே சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். ஒரு விதவை பெண் காணிக்கை பெட்டி காணிக்கை போடுவா, 2 காசை போடுவான்னு சொல்லி எழுதுவார் இவர். அது என்ன மொழினா ரோமருடைய அளவுல எழுதுவார் அவர். நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா புரியும். 2 அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லுவார். நம்முடைய காசுக்கு இங்க 2 காசுங்க அப்படின்னு சொல்லி எழுதுவார். இந்த ரோமருடைய அளவை பத்தி எழுதுறார். எப்படி $1 இங்க 90 ரூபாவோ அந்த மாதிரி. சரிங்களா? அது மட்டுமே கிடையாது. இயேசு 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார், 3ஆம் ஜாமத்தில் போனார், 1ஆம் ஜாமத்தில் நடந்தது. இந்த ஜாமம் என்ற வார்த்தைகளாம் ரோமர்கள் பயன்படுத்தின சொல். ரோமர்கள் மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கும் பயன்படுத்தின ஒரு சொல். சோ இதுதான் அவருடைய விஷயங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் முடிச்சிடறேன். இந்த மத்தேயு புஸ்தகம் இயேசு கிறிஸ்துடைய வேலைக்குரிய காரியத்தை விளக்கித்துக் கொண்டே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மார்க் எந்த ஆவியை கொண்டதா இருக்குது இந்த புஸ்தகம்? காளையினுடைய ஆவி. காளை பலி செலுத்தப்படுகிற ஒரு மிருகம். இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்பட போகிறார். சுமை சுமக்குகிற ஒரு மிருகம். ஆனால் பாடு அணுகிறது பத்தியே பேசிக் கொண்டிருப்பார். இந்த மார்க்கை 2ஆ பிரிப்பாங்க ஆஸ் பர் தியாலஜிக்கல் படி. பிசிக்கலா நீங்க படிச்சீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 41ஆம் வசனம் வரும். ஆனா தியாலஜிக்கல் படி, கருப்பொருள் படி பிரிச்சீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு அப்புறம் எல்லாமே பாடுகளை பத்தியே பேசிக்கொண்டிருக்கும். அதுக்கு முன்னாடி வசனம் இயேசு கிறிஸ்துவுடைய செயல்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கும். புரியுதுங்களா? சோ இந்த புஸ்தகம் இயேசுடைய பாடுகளை பத்தி புஷ் பண்ணினே இருக்கிறார். அவர் வேலைக்காரன் என்பது புஷ் பண்ணினே இருக்கிறார். ஏன்னா அது காளை குப்பனாவியா இருக்கிறது. அதனால பரிசுத்தாவியை கொண்டு எழுதப்பட்டதா இருக்குது. அது அவருக்கே தெரிஞ்சிருக்காது, எழுதும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பரிசுத்தா ஏவப்பட்டு அவர் எழுதுறார். சரிங்களா? சோ இவர் மனித தன்மை அதிகமா விளக்கும், மற்றதெல்லாம் தெய்வத்தன்மை விளக்கும். இன்னும் சொல்ல போனா யோவான் புஸ்தகம் விளக்கும். யோவான் பத்தி பார்க்கும்போது நம்ம அப்பா சொல்றேன். இந்த மார்க் புஸ்தகம் இயேசு கிறிஸ்துடைய தன்மையை கொண்டு மனித தன்மை அதிகமாக விவரிக்கும். இயேசுக்குள்ளுக்குள்ள 2 தன்மைகள் இருந்தது. தெய்வ தன்மை, என்னதுங்க மனித தன்மை. ஆஸ் பர் செய்தியின் படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த ட்ரினிட்டி ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி நம்ம பேசும்போது நம்ம ஒன்லி ஜீசஸ் சொல்லி சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து முட்டாளுங்க அவங்கெல்லாம், மதியம் பிடித்தவங்க. சோ இயேசு கிறிஸ்துடைய இன்னொரு தன்மை இருந்துச்சு, அது மனித தன்மை. ஆன்லைன்ல மேபி இது ஏதாவது இஷ்யூ கூட ஆகலாம்.
நீங்க என்னோட கவனிங்க. மார்க் 1 அதிகாரம் 41 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி மனிதன்மை எப்படிலாம் விளக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இயேசு மனதுருகி அவனை தொட்டு, கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக என்றார். இது என்ன கதை? ஒரு மனுஷன் வருவான், அவனுக்கு வந்து கண்ணு சரியாம ஏதோ ஒரு வியாதியா இருக்கும். எங்க இயேசுவே தேவதை குமாரே என்னை தொட்டு சுகமாகுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணும்? சரிப்பா நீ சுகமா அப்படி ஆயிடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவரு மார்க் எப்படி எழுதுறாரு? மனதுருகி ரொம்ப இரக்கமா பட்டு இயேசுவோட மனிதர்மை விளக்குறாரு. மனதுருகி கையை நீட்டி தொட்டு, இதெல்லாம் அவசியமே கிடையாது. கை நீட்டி தொட்டு, கையை நீட்டி அவனை தொட்டு அப்புறம் சுகம் கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்லி மனித தன்மையை விவரிக்கிறார். அடுத்து அதை தொடர்ந்து மார்க் 4:38 கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறேன், நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார். இந்த புத்தக கவனிங்க. சீஷர்கள்லாம் படகுல போயின்னு இருப்பாங்க, இவர் தூயின்னு இருப்பார். இதுதான் அதோட பொருள். தட்டி எழுப்புவாங்க, இவர் காட்டுக்காம அமைச்சிருவார். நீங்க மத்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா அவரு தூயினுக்கிறார் மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கும். இவரு தான் மனித தன்மை. அவர் ரொம்ப எவ்வளவு டயர்டா இருக்கிறாரு, எப்படி தூங்குறாரு வழிக்கு எழுதுறாரு. அவரோட மனித தன்மை, அந்த ஹியூமன் சைடு, ஹியூமன் அந்த எஃபெக்ட் காட்டுறாரு. அவர் கப்பல் பின்னியத்தில் பின்னாடி தலையணையை வைத்து தலைகாணை வச்சுக்கிட்டு நித்திரியா இருந்தார். ரொம்ப சோர்வா இருக்கிற நித்திரியா இருக்கிறார். அப்பப்போ இவர் எழுப்புறாருங்க அப்படின்னு சொல்லி மனித தன்மையை விவரமா எழுதுறார். மார்க் 8 அதிகாரம் 1 அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத பொழுது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்தார். 2 ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். இது என்ன வசனம்? இயேசு கிறிஸ்து பசங்க மீட்டிங்க போயிருக்கிறாங்க, ஒரு பிரேயருக்கு போயிருக்கிறாங்க. நிறைய கூட்டம் வந்திருக்குது. 3 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்ப அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம். இவங்க அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப மனதுருகி, ஐயோ அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்களே, இவங்க நல்லா பிரேயருக்கு வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு மனுஷன், ஒரு குட் பாஸ்டர், ஒரு குட் மேன், ஒரு பிலீவர், ஒரு குட் என் டைம் பிலீவர் எப்படி மற்ற சவுலுக்காக ஏக்கமா இருக்கிறாரோ, அந்த மனித தன்மை கொண்டு ஏக்கப்படுறாரோ அந்த தன்மையை இயேசு கிறிஸ்து பற்றதாக இவர் எழுதுறார். அத சொல்ற, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, இவ்வளவு நாள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறார். இயேசு கிறிஸ்து மனித தன்மையை இவர் அவ்வளவா விவரிக்கிறார் மற்றவர்களை காட்டிலும். என்னது காலை கொப்பனாவியா இருக்கு. மார்க் 9 அதிகாரம் 36 ஒரு சிரிப்பிள்ளை எடுத்து இவர் அவ்வளவு அழகா எழுதுறார். சின்ன குழந்தை எல்லாம் இருக்கிறாங்களாம், அவரை அழகா தூக்கி பக்கத்துல வச்சுக்கின்னு கட்டி அணைச்சு செய்தி சொல்றாருங்க. எவ்வளவு அவ்வளவுதான் நேசிக்கிறார் பாருங்கன்னு சொல்லி ஹியூமன் சைட எழுதுறாரு இவர். மார்க் 3 அதிகாரம் 21 கவனிங்க. இவர் மனுஷன்தான், அதாவது இவருக்குள்ள மனிதத்தன்மை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வசனம் இருக்குது. நீங்க யாருக்காவது பேசுறதுக்கு இந்த ஒரு வசனத்தை எடுத்து நீங்க அவங்களோட நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். என்ன படிங்க, அவரு இனத்தார் இதை கேட்டுப்பது யாரு? இயேசு கூட இனத்தார், அவர் சொந்தக்காரங்க கேட்கும் போது இவர் புத்தி இல்லாத பையனுக்கு, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, இந்த மனுஷனுக்கு புத்தியே இல்ல. மதி யாருக்கு இருக்கும்? மனுஷனுக்கு தான் இருக்கும். அவர் மனித தன்மை கொண்டதா இருக்கிறார். ஏன்னா இவர் பண்ற அற்புதங்களையும் இவர் பேசுற உபதேசம் அதிகாரமுடையதான் போதிச்சாராம். அப்படி பேசும்போது என்ன பைத்தியகாரத்தனமா பேசினுக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதாக இவர் மதிமய இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறார் நம்முடைய சகோதரர்கள். சோ மனிதத்தன்மை, இவர் ஒரு மனிதனுங்க, இவர் மனிதத்தன்மை இவருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறார். இதுதான் அதோட கருப்புள்ளா இருக்கு. சோ நான் அவ்வளவுதான் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சுவாரஸ்யமான தகவல்கள் என்று ஒரு சின்ன முடிவை மட்டும் சொல்லிட்டு போறேன். இதை பற்றி இன்னும் கூடுதலான ஒரு சின்ன தகவல், இது உங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதுல மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. எத்தனை அதிகாரம் இருக்குது? 16 அதிகாரம். இதுல மொத்த வசனம் எவ்வளவு இருக்குன்னா 678 வசனங்கள் இருக்கிறது. இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு 6, 7, 8 மொத்த வசனமும் 6, 7, 8 இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 678 வசனம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த அதிகாரத்தை நீங்க 1 மணி நேரம் 20 நிமிடங்களில் படித்து முடிச்சிடலாம். நீங்க இதை படிக்க ஆரம்பிச்சீங்க, ஒரு கருப்பொருளோட படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிடத்தில் நீங்க படிச்சு முடிச்சிடலாம். கடந்த நாட்கள் சொன்னது போல இது சும்மா இங்க படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லல, இதை நான் படிச்சு பார்த்துட்டு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணி தான் உங்களோட பகிர்றேன். படிச்சு பார்த்து தான் சொல்றேன். மேபி உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, படிச்சு புரிஞ்சுக்குங்க. இல்ல ரொம்ப ஸ்லோ லேர்னர் அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இன்னைக்கு போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை முடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் என்ன பிளான் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரம் படிச்சு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா புத்தகத்தை முடிச்சா படிச்சுன்னு இருப்பாங்க. இல்ல 3 அதிகாரம் படிச்சாதான் ஒரு வருஷத்துல முடிக்க முடியும்.
நீங்க அப்படியெல்லாம் பண்ணிக்காதீங்க. நமக்கு டைமுக்கு அதிகமா கிடையாது. திராட்சத்தை நடுத்து அதை பலனையை பார்த்து கல்யாணம் கட்டி குழந்தை பெற்று அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு டைம் கிடையாது. நாளைக்கு நடக்குது அப்படின்னா நீங்க ராத்திரி இந்த வாசம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அதோட கருப்பொருள்கள். சோ நீங்க இன்னைக்கே போய் ஒரு முயற்சி எடுங்க. இந்த ரபுனி சாப்டர் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்னோட பயணிச்சீங்கன்னா நீ சீக்கிரமா முடிச்சிடலாம். சோ முதலாவது உபதேயா பத்தி பார்த்தோம். அது 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதை உபதேயா பத்தியும் அது 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். மத்தேயு 2.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். மார்க்கு 1.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 4 புஸ்தகங்களை முடிச்சிருப்பீங்க. நீங்க 4 அதிகாரம் நான் சொல்லல, 4 புஸ்தகங்கள். இந்த கருளோட இந்த பொருள் இதுல இருக்கா, இதனாலதான் இவர் எழுதினாரா, இவர் தான் எழுதினாரா, இந்த காலகட்டத்தில் எழுதினா, அந்த கண்ணோட்டத்துல படிச்சீங்கன்னா நீங்க வேகமா படிச்சிடலாம். மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களை விட இதுல நல்ல டீட்டெயில்ஸ் அதிகமா இருக்குது. நல்ல விளக்கங்களை அதிகமா இவர் கொடுத்திருக்கிறார். மற்ற புஸ்தகங்களை ஒரு கருப்பொருளை கொண்டு பயணிக்கும். இவர் ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து டிட்டோவா புரிஞ்சுக்கலாம். நீங்க இயேசு கிறிஸ்து ஒரு மனித தன்மை, தெய்வ தன்மை, இவர் செஞ்சாரு, இவர் பண்ணாரு, செத்தாரு, உயிரோட இருந்து போயிட்டார், அதிகாரம் கொடுத்து 16 அதிகாரம் கொடுத்து போயிட்டார். அவ்வளவுதான், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மற்ற சுவிசேஷங்களை விட மார்க்கு புஸ்தகம் தான் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம். ஏனென்றால் இது ஈஸியா எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியும் மற்ற புஸ்தகங்களை விட. நீங்க மத்தேயு படிக்கும்போது யூதர் விஷயம் புரிஞ்சுதான் புரிய முடியும் உங்களுக்கு. லூக்கா பத்தி பார்க்கும்போது அவர் யாருன்னு என்ன கருப்பொருளை கொண்டு எழுதினா என்று தெரிஞ்சாலும் அதை பத்தி நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம அடுத்த நாள் வரைக்கும் நான் பார்க்கலாம். யோவான் என்பது தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு புஸ்தகம். கழுகு பார்வை இருந்தாலும் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரே ஒரு டீம் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த கழுகு கொடி வச்சுக்க மட்டும் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த நேரத்தில் வரும்போது ஒரு விளக்கம். ஸோ இந்த மார்க்கு அதிகமாக விவரங்களை கொண்ட புஸ்தகம், அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இதுல 18 அற்புதங்களை பற்றி இவர் எழுதியிருக்கிறார். 18 அற்புதம் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்ல 4 ஊமைகளை இவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? சோ அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். மத்தேயு யாருக்காக எழுதப்பட்டது? புரஜாதிக்காக எழுதப்பட்டது, யூதருக்காக எழுதப்பட்டது. யூதருக்காக எழுதும் போது பழைய ஏற்பாட்டு வசனங்களை அதே இடத்துல குறிப்பிட்டே கொண்டு வந்தார். இங்க இருக்குதுங்க, இங்க இந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது இருக்கு, இறைமையில் எழுதப்பட்டிருக்குது, ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்குது, ஏசாயா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டே வந்தார். அந்த மாதிரி இவரும் புரஜாதிக்கு எழுதுறார். எத்தனை வசனம்? ஒரே ஒரு வசனத்தை தான் எழுதுறார். பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் மேற்கோள் காட்டுறார். அது என்னன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். நல்ல கவனிங்க, நான் சொல்றது கவனிச்சுங்க. அப்போ பழைய பாடு வசங்களே மற்ற இடத்துல வரலையா? நீங்க படிச்சு பார்க்கும்போது வந்திருக்கும், நிறைய இடத்துல வந்திருக்கும். தம்பி தப்பா சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன் அப்படியே அர்த்தம் ஆகாது. அதாவது பழைய ஏற்பாடு வசனத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி பழைய ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டதுங்க அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு வசனம் இது மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்து பேசும்போது நிறைய விஷயத்தை அவருடைய பொருளை குறிப்பிட்டார், பழைய ஏற்பாடு வசனங்களை குறிப்பிட்டார். அது அவருடைய விளக்கத்தோட முடிஞ்சிடும். இவர் என்ன எழுதுறார்? இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொன்னதாக எழுதுவார். ஆனா இவர் இந்த வசனத்தை மட்டும் தான் பழைய ஏற்பாடு எடுத்து இந்த மாதிரி எழுதிருக்குதுங்கன்னு சொல்லி எழுதின ஒரே ஒரு அந்த வார்த்தை மட்டும் தான். இது மட்டும் தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு வசனம். இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும்தான், வேற எங்கேயுமே குறிப்பிட்டிருக்காரு இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் வசனத்துல எடுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே எழுதப்பட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது. இந்த 4 சுவிசேஷங்களில் ரொம்ப சின்ன புக்கு இந்த மார்க் புக். ரொம்ப ஷார்ட்டா நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அது மட்டும் கிடையாது, இதோட பொருள் என்ன அப்படின்னா புரஜாதிக்கா எழுதுவது. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து கதை எழுதணும். இவர் எப்படி எழுதுறாருன்னா ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறாரு. இவருடைய பொருள்லாம் ஃபாஸ்டா ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயம், ஒரு கதை முடிஞ்சா அடுத்த கதை, ஒரு கதை முடிஞ்சா அடுத்த கதை. இதுக்கு உடனேன்னு சொல்லி நம்ம வார்த்தை உபயோகிப்போம் இல்லைங்களா? உடனே வந்தாங்க, உடனே செஞ்சாங்க, உடனே பண்ணுறது அப்படின்ற வார்த்தை இந்த புத்தகத்துல அதிகமா இடம் பெற்றிருக்கும். கிட்டத்தட்ட 42 தடவை இடம் பெற்றிருக்காங்க. உடனேன்ற வார்த்தை 42 தடவை உபயோகப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லுவார், உடனே அங்க போனார், உடனே இங்க வந்தார், உடனே அது பண்ணார், உடனே இது பண்ணார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். உடனே ஆவியான வனாந்தரத்துக்கு எடுத்து கொண்டு போக ஞானஸ்நானம் எடுக்கிறார். உடனே கொண்டு போனாருங்க. உடனே திடீர்னு எடுத்துன்னு போறது கிடையாது. அந்த போற செயல ஷார்ட்டா எழுதுறதுக்கு உடனே போனாருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அடுத்து 18
உடனே அவர்கள் தங்கள் வேலைகளை விட்டு உடனே அவங்க வேலையை விட்டு பின் போனாங்க. என்ன, இயேசு கிறிஸ்து போய் சிஷ்யல பேதுரு யோவானை கூப்பிடுறார். சரிங்களா, பேதுரும் அந்திரேயும் ஆண்ட்ரூஸ் அவன் தம்பியை கூப்பிடுறார். உடனே வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க கூடாது. நம்ம சில வார்த்தைகள் அங்கே சில இடத்துல இருக்குதான், ஆனா இவர் சொல்ற உடனேன்றது கூப்பிட்டு உடனே அப்படியே விட்டு போயிட்டாங்க அப்படின்றது கிடையாது. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுதுக்கு அப்புறம், அதாவது செத்துட்டுக்கு அப்புறம் பேதுரு போய் தன்னுடைய வேலைக்கு திரும்ப போவார். அப்போ படகுனா தான் வேலை செஞ்சிருக்க முடியும். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அப்பா இறந்துட்டு இருப்பாரு அந்த டைம்ல. ஸோ படகு ஓரம் வச்சு வலையெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு தான் வந்திருக்க முடியும். ஸோ அந்த கதையை வேகமாக எழுதுறதுக்கு டைம் ஆயிடுன்றதுக்காக உடனே விட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. 20வது வசனம். உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகி போதும். இது யாருன்னா யோவானும் யாக்கோபையும் அழைக்கிறார். அழைப்ப உடனே வந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறார். உடனே வரதுல கொஞ்ச நாள் டைம் எடுத்திருக்கும். அது எழுதுறதுக்காக அப்படி எழுதிருக்கலாமா. 26வது வசனம். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து. இங்க எழுதப்பட்ட உடனே அப்ப பிரசன்ட் நடக்கிறது தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அது அசுத்தாவி துரத்தும் போது டக்குன்னு போறது அது உடனே அந்த வார்த்தை. ஆனா இவர் சில இடத்துல உபயோகப்படுத்துகிறது. 29வது வசனம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். ஏன் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது ஏத்துக்க மாட்டேன்றாங்க, அதனால உடனே போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. உடனே போயிருக்க மாட்டாங்க. ட்ரெஸ் பேக் பண்ணியிருப்பாங்க, சில விஷயம் எல்லாரும் இப்போ டாடா பாய் சொல்லியிருப்பாங்க அவங்க ஊர்ல இருக்கலாம். ஸோ இந்த கதையே இவ்வளோ பெருசாக எழுதுக்கு போல உடனே போனாருங்கன்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ உடனே இன்னும் சொல்ல போனா இந்த புஸ்தகம் ரொம்ப வேகமா பயணிக்கும். இயேசு கிறிஸ்து பற்றி செய்தியை எப்படி பயணிக்குங்க, ரொம்ப வேகமா பயணிக்கும். எது வரைக்கும் தெரியுங்களா? 16வது அதிகாரம் வரைக்கும். இன்னும் சொல்லப்போனா 15வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் ரொம்ப வேகமா பயணிச்சு கொண்டே போகும். இவர் எழுதும் போது நமக்கு போர் அடிக்க கூடாது. இயல்பா பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன். போர்னு சொன்னேன். உங்களை மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக சும்மா ஒரு சின்ன விஷயத்தை ஒரு கதையை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் பொருளை இணைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்து பாடு பத்தி பேசிட்டே இருப்பார். கூட்டின்னு போவாங்க, முள்ளு வைப்பாங்க, குத்துவாங்க, குழைவாங்க, அடிச்சது யாருன்னு சொல்லி இப்படி கேட்டே வந்து இந்த சம்பவம் பேசினே இருக்கும்போது நடுவுல பேதுருடைய கதையை இணைப்பாரு. இவர் என்ன கதை நினைப்பாரு, இந்த மாதிரி ஒரு பேதுரு கிட்ட போயிட்டு நீ அவங்க கூட இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்கன்னு சொல்லுவாரு. திரும்ப நீ அவங்க கூட இருந்தவங்க தான் இல்லைன்னு சொல்லுவாரு. திரும்ப அவங்க கூட இருந்தாங்கன்னு சொல்லி இந்த கதையை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பாடு தொடரும். ஸோ இந்த கதைக்கு நடுவாக ஒரு கோரை இணைச்சார். ஏன்னா நமக்கு அது ஒரு புரிதலுக்காக, நம்ம மைண்ட் டைவர்ஷன் ஆகக்கூடாது, ஒரு கூடுதல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு வாக்கியத்தை இதுக்கு வந்து ஒரு நடை ஒரு எழுதுல அதாவது சினிமா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கண்ணோட்டத்தை தான் எடுப்பாங்க. ஒரு சீனை நீங்கள் பார்த்துனே இருக்கீங்க, அழுகு சீன் வந்து அடுத்து கொஞ்ச நேரத்தில் சிரிப்பு சீன் வரும். உங்களை வந்து அழுகையோடய உட்காரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சைக்காலஜி திங்ஸ் இதெல்லாம் எழுத்து வடிவில் கொடுக்க சைக்காலஜி திங்ஸ் இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு உபயோகத்தை இவ எழுதியிருக்கிறார். சும்மா ரொம்ப வேகமாக பயணிக்கும். எது வரைக்கும்? மார்க் 15 அதிகம் கடைசி வருஷம் வரைக்கும் வேகமாக பயணிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக பயணிக்கும். இயேசு கிறிஸ்து பற்றி ரொம்ப மெதுவாக சொல்லிட்டு போயினே பார்ப்போம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 15 அதிகாரம் கூட சேர்த்து சொல்லிக்கோங்க. 15, 16 இவ்வளோ ரொம்ப வேகமாக போயினே இருந்தவர் ஒவ்வொரு விஷயத்தா டிட்டோவா இணைச்சு சொல்லினே வருவார். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக இவருடைய கருப்பொருளாக இருக்குது. இவர் வேலைக்காரனை காட்டணும், இவர் பாடம் அனுபவிக்குவார். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மிருகம் பாடம் அனுபவிக்க போகுது அப்படின்னு காட்டுறதுக்காக இவரும் அந்த காரியத்தை விளக்கி கொண்டே வருகிறார். இதுதான் முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம். மத்தேயும் லூக்காவும் இவருடைய புஸ்தகத்தை தழுவிதான் தன்னுடைய புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க என்று பெரும்பாலும் கருதுறாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மையான லிட்டர் மீனிங். உங்களுக்கு புரியுதுங்களா? இது எப்படின்னா, அதாவது எருசலேம் அழிவுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்த புஸ்தகம் அந்த மார்க்கு, அதுக்கப்புறம் தான் இந்த மத்தேயும் லூக்காவும் எழுதியிருக்கலாம் அந்த புஸ்தகத்தை. சரிங்களா? இந்த மார்க்கு பேதுருவோட பயணிச்சவர். பேதுரு எப்ப இருக்கிறார், பேதுரும் பவுலும் எப்ப இருக்கிறாருன்னா 60 கிட்ட 60, 65, 66, 67க்குள்ளாக இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாக இவர் எழுதப்பட்டிருக்கணும் அந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லி பொருளாகுது. ஏன்னா பேதுரு இல்லைன்னா இவருக்கு எப்படி தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்களா? ஸோ இவர் இங்க இருக்கிறார், அங்கிருந்து புரஜாதிக்காக எழுதுன இந்த புஸ்தகம் தான். ஸோ இதுதான் இதோடைய கருப்பொருள்லாம். ஸோ இந்த கண்ணோட்டத்தை இந்த வகைகளை இந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா 1.5 மணி நேரத்துல நீங்க இதை படிச்சு முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வருகை அடுத்த நாட்களில் எனக்கு கொடுக்கப்படுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அடுத்த இந்த புஸ்தகத்தை எப்படி நான் கண்டிப்பாக அதுதான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் லூக்கா புஸ்தகத்தை ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் வாசிட்டு வந்துடுங்க. மேபி ஒரு 2 வீக்ஸ் எடுக்கலாம். நான் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் உங்களோட பகிர்க்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அதை படிச்சுட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஒரு வகை உங்களுக்கு தேர்வாகும். ஸோ எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுங்க கதை? நான் பேசின விஷயங்கள்
உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லை வார்த்தைகள் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் நீங்கள் சொல்லும்போது நான் கரெக்டாக கவனித்து அதை நான் திருத்துக்கொள்ள ரெடியாக இருக்கேன். ஐ ஸோ உங்களுக்கு இதோட ஆடியோ கவர் வீடியோ கவர் வேணும், இல்லை இந்த பிக்சர்ஸ் இந்த பிடிஎஃப் வேணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் போய் அதை படிங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவு வளர இது உதவியாக இருந்துச்சா? ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற எப்படி அறிவு? அவர் வார்த்தையினால் அறிகிற வளர. அவர் எப்படி எழுதினார்? இப்போ வார்த்தையாக இருக்கிறார். யாரை கொண்டு எழுதினார்? மார்க்கை பற்றி எழுதுகிறார், பரிசுத்தாவை கொண்டு எழுதுகிறார். ஸோ அதை பற்றி அறிகிற அறிவு நமக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் நீதியும் கொடுக்கும். எத்தனை பேர் கொடுத்தது விசுவாசப்படுது? காட் பிளஸ் யூ. மீண்டுமாய் ஒரு நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும்.